அதாவது வன்முறையில் நம்ம ஈடுபடக்கூடாது. ஏன்னா ஏன் ஏன் வன்முறையில் ஈடுபடக்கூடாதுன்னா, வன்முறையில் வந்து வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் இருப்பாங்கிற மாதிரி நாம் எல்லாரையும் வந்து அடித்து வீழ்த்திட முடியாது. எல்லாரையும் வந்து வாயில் சண்டை போட்டு எல்லாரையும் நம்ம ஜெயிச்சிட முடியாது. அதனால் ஏதாவது ஒரு இடத்துல நமக்கு அவமானங்கள் ஏற்படும். நம்ம எல்லா இடத்துலையும் ஜெயிப்போம், எல்லா இடத்துலையும் நம்ம வந்து வெற்றியாளராக இருப்போம்னு சொல்ல முடியாது. யார் எப்படின்னே உங்களால் சொல்ல முடியாது. யார் என்ன மாதிரியான பலத்தோடு இருக்காங்க, யார் என்ன மாதிரியான மனநிலையோடு இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் பழி வாங்குகிற உணர்ச்சி ஜாஸ்தியாக இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம யாரையாவது திட்டுவோம். அவங்க வந்து அதாவது வன்முறைன்னா முதல்ல என்னன்னாக்கா, நமக்கு உரிமை இல்லாதவர்களிடம் போய் நம்ம சண்டை போடுறோம்ல, அதுக்கு பேர் தான் வன்முறை. உரிமை இல்லாதவங்ககிட்ட போய் நம்ம சண்டை போடுறது, அவங்கள அவமானப்படுத்துறது அல்லது அவங்கள அடிக்கிறது, இதுதான் வந்து வன்முறை. நமக்கு பிடிச்சவங்ககிட்ட நம்ம சண்டை போடணும். நமக்கு யாருக்கிட்ட உரிமை இருக்கோ அவங்ககிட்ட சண்டை போடணும். அப்போ தான் அந்த சண்டை மென்மையானதாக மாறும். பிடிக்காதவங்க, அவங்க யாருன்னே தெரியாது, அல்லது தெரிஞ்சிருந்தா கூட பிடிக்காதவங்ககிட்ட நம்ம சண்டை போட்டோம்னாக்கா அது வந்து பழி உணர்ச்சியாகவும் அது வன்முறையாகவும் அது மாறும். அதனால் வந்து நம்ம வந்து வன்முறையில் வந்து ஈடுபடுவது நமக்கு என்றைக்குமே அழிவு தான் ஏற்படுத்தும். அப்படி இருக்கும்போது நம்ம அந்த உலகத்தில் வந்து ஒரு நாடோடித்தனமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கோம். நம்ம வந்து பலதரப்பட்ட மக்களை சந்திக்கிறோம், பார்க்குறோம். போகிற வர இடத்துலலாம் நம்ம சண்டை போடுறோம் அப்படின்னா அவங்க யாருன்னே நமக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது அவங்ககிட்ட நம்ம சண்டை போடுறோம், திட்டி விடுறோம், அவங்களும் நம்மளை திட்டுறாங்க, நாமளும் பதிலுக்கு அவங்க திட்டுறோம், ஏதாவது கடுமையான வார்த்தையில் சொல்லி திட்டுறோம், அல்லது அடிக்க போகிறோம், அடிச்சிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அவர் அப்படி போயிடுவார், திட்டு வாங்கிட்டு அப்படி போயிடுவாருன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவர் யாருன்னு நமக்கு தெரியாது, அல்லது அவர் என்ன மாதிரியான ஒரு பலத்தோடு இருக்காருன்னு சொல்ல முடியாது. அவருக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இருப்பாங்க. அதனால் யார் என்னன்னு தெரியாமல் வந்து நம்ம ஒருத்தர்கிட்ட சண்டை போடுறோம்னா அவர் வந்து யாருன்னு என்னன்னு தெரியாமல் இருக்கும். யாருக்கு என்னன்னு தெரிஞ்சால் கூட நம்ம சண்டை போடக்கூடாது. இந்த மாதிரி ஏதாவது உரிமை இல்லாதவங்கள்ட்ட நம்ம சண்டை போடக்கூடாது. நம்ம யாரோ ஒருத்தர் தெரியாதவங்கள்ட்ட சண்டை போடுறோம், அவருக்கு பின்னாடி ஒரு கேங்கே இருக்கலாம், நிறைய ரவுடிகள் இருக்கலாம், அல்லது அவருக்கு தெரிஞ்ச சொந்தக்காரங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு வருவார், தெரிஞ்சவங்க நண்பர்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்து ஒரு கூட்டமாக வந்து அடிக்கிறது. அப்போ நம்மளை வந்து அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து வன்முறைங்கிறது வந்து நீங்கள் வந்து மற்ற உயிரினங்கள் மாதிரிலாம் கிடையாது. மற்ற உயிரினங்கள் வந்து திட்டம் போட்டு ஒரு கூட்டத்தை கூட்டிகிட்டு வந்து சண்டை போடுறதெல்லாம் கிடையாது. அடிபட்டுச்சுனாக்கா மற்ற உயிரினங்கள் என்ன பண்ணும், அடிபட்டுச்சுன்னா தோல்வி ஒத்துக்கிட்டு போயிடும். ஆனால் வந்து நம்ம மனித உயிரினங்களில் வந்து தோல்வி ஒத்துக்கிட்டு போக மாட்டாங்க. எப்படியாவது பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, போய் ஆட்களை கூப்பிட்டு வருவாங்க. அல்லது துப்பாக்கி இருந்தால் போதும், துப்பாக்கி யார் கையில் இருக்கோ அல்லது துப்பாக்கி அல்லது அருவா எது இருக்கோ அதில் வச்சு ஈஸியாக ஒருத்தரை கொலை பண்ண முடியும். நீங்கள் வலிமை இல்லாதவங்களாகவே இருக்கலாம், தூரமாக இருந்து துப்பாக்கி வச்சு சுட்டாக்கா செத்து போடலாம். எதிரி வந்து செத்து போயிடுவார். இப்போ நாம் ஒருத்தரை அடிக்கிறோம், அவர் நோஞ்சானா இருக்காருன்னு சொல்லிட்டு நாம் அவரை அடிக்கிறோம் அப்படின்னா, அவர் வீட்டில் ஒருவேளை துப்பாக்கி வச்சுருப்பார், அல்லது தெரிஞ்சவங்ககிட்ட துப்பாக்கி இருக்கும், அவருக்கு ரொம்ப பழி உணர்ச்சி, அவருக்கு தூங்கவே முடியல, அந்தளவுக்கு கோவம் வருது, ஆத்திரம் வருது. அப்போ எங்கேயாவது துப்பாக்கி வாங்கிட்டு வந்து நம்மளை சுட்டு போயிடுவார். அந்த மாதிரி அல்லது வந்து நிறைய வகையில் வந்து இங்கே வந்து அல்லது கூலிப்படையிட்ட காசை கொடுத்து அவரை வந்து போட்டு தள்ளிடுங்க. நீங்கள் வந்து ரோட்டில் போகும்போது ஒரு லாரியை வச்சு இடித்து தள்ளிட்டு போயிடுங்க. அந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில் வந்து அதனால தான் மனித உயிரினம் வந்து இந்த வன்முறையை வந்து கையில் எடுக்கக்கூடாது. ரொம்ப வன்முறையில் வந்து நீ ஜெயிக்க முடியாது. எவ்வளோ பெரிய பலசாலியாக இருந்தாலும் என்னை யாரும் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு யாருமே சொல்ல முடியாது. ஏன்னா வந்து நேருக்கு நேரம் மோதுகிற வழக்கம் வந்து பிற உயிரினங்கள்கிட்ட தான் இருக்குது. பதுங்கிறது, ஒளிஞ்சிருந்து தாக்குறது, மறைஞ்சிருந்து தாக்குறது, கூட்டத்தை கூட்டிகிட்டு வந்து அடிக்கிறது, துப்பாக்கியால் தூரத்தில் நின்னே சுடுறது, ஈட்டி எடுத்து குத்துறது, அல்லது வாழை எடுத்து வெட்டுறது, கத்தியால் குத்துறது, கழுத்தை அறுக்கிறது, இப்படி நிறைய வகைகள் இருக்குது. அதனால் வந்து மனித உயிரினத்திட்ட ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அவங்க வந்து பார்த்தா தோற்றத்தில் மென்மையானவங்களாக இருப்பாங்க. ஆனால் அவங்கள வந்து சீண்டுனாக்கா, அவங்கள வந்து அவமானப்படுத்தினா அப்புறம் அவங்க வந்து பழிக்கு பழி வாங்குறதுக்கு எந்த முயற்சி வேணாலும் யார் வேணாலும் போவாங்க. அதனால் வந்து ஒருத்தரை பார்த்து நம்ம இடப்பட முடியாது. அதனால தான் வன்முறையில் வந்து ஈடுபடக்கூடாது. யாராக இருந்தாலும் அது அவங்களுக்கு அழிவை தேடி தரும். அதனால் சரி, வன்முறையில் நம்ம ஈடுபடக்கூடாதுன்னா அதுக்கு என்ன தேவைன்னாக்கா, நம்மளை விட மென்மையானவங்ககிட்ட நம்ம சண்டை போடக்கூடாது. அதாவது நம்மளை விட
அது வன்முறையில் ஈடுபடக்கூடாது, அதாவது யாரையும் வந்து அவமானப்படுத்தக்கூடாது, அழிச்சிடலாம் நம்மகிட்ட அதிகாரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யாரையும் நீங்கள் அழிக்க நினச்சிடக்கூடாது. உங்கள்கிட்ட அதிகாரம் இருக்கலாம், நீங்கள் நிறைய பேர் உங்களுக்கு கீழே இருக்கலாம். ஆனால் எப்போதும் இந்த நிறைய பேர் எப்போது உங்கள் கூடயே வருவாங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது. இப்போ பெரிய பெரிய தலைவர்களெல்லாம் சுட்டு கொண்டிருக்காங்க. அப்போ அந்த பெரிய பெரிய நாட்டோட அதிபர்கள், பிரதமர்கள் அவங்களெல்லாம் வந்து சுட்டு கொண்டிருக்காங்க. ஏன்னா ஒரு பிரதமர் அப்படின்னா ஒரு நாட்டோட அதிபர், தலைவர் அப்படின்னா அவங்களுக்கு கீழே ஒரு இராணுவமே இருக்குது. ஒரு நாட்டோட இராணுவமே அவங்க கட்டுப்பாட்டில் இருக்குது. அப்படி இருந்தும் போலீஸ்காரங்க அவ்வளோ பாதுகாப்பு இருந்தும் அவங்க வந்து சுடப்படுறாங்க, கொல்லப்படுறாங்க அப்படின்னா அவங்க ஏதோ ஒரு தப்பு செஞ்சுருக்காங்க. தப்பு செஞ்சாங்களோ சரி செஞ்சாங்களோ, யாருடைய ஒரு விஷயத்த செய்யணும் அப்படின்னா, ஒரு நடவடிக்கை செய்யணுன்னா அமைதியாக அதில் நியாயம் இருக்கணும், நியாயமான விஷயங்களை செய்யணும். அதே நேரத்தில் வந்து ஒரு விஷயத்த மக்கள் ஏற்றுக்கிற மாதிரி செய்ய தெரியணும். மக்களுக்கு வந்து கோபத்தை ஏற்படுத்துகிற மாதிரி செய்யக்கூடாது. எந்த நடைமுறை, எந்த சீர்திருத்தமும் மக்களுக்கு வந்து கோபத்தை, எந்த மக்களுக்கு நீங்கள் சீர்திருத்தத்தை செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மக்கள் அதை ஏற்றுக்கிற மாதிரியே அதை செய்யணும். அப்போ தான் வந்து எதிரிகளை குறைக்க முடியும். அப்படி இருந்தும் எதிரிகள் உருவாகவே மாட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அப்படி இருந்தோம், அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, அதனால் எதிரிகள் வந்து எப்போவும் உருவாகத்தான் செய்வாங்க. நீங்கள் பொது வாழ்க்கைன்னு போயிட்டீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பொறுப்பில் இருந்து மக்களுக்கு எதாவது நல்லது செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டாலோ, அல்லது எந்த பொறுப்பு அதிகாரம் இல்லாமலே மக்களுக்காக ஏதாவது செய்யணும்னு நினச்சா கூட உங்களுக்கு எதிரிகள் என்பது எதன் ரூபத்திலாவது எந்த வடிவிலாவது எங்கேருந்தாவது வரத்தான் செய்வாங்க. அதனால் எதிரிகளை பற்றி பயந்தாக்கா நம்ம எந்த காரியத்தையும் செய்ய முடியாது. இப்போ கடந்த காலங்களில் நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு பெரிய பெரிய தலைவர்களெல்லாம் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், வீழ்த்தப்பட்டிருக்கிறார்கள். அந்த மாதிரி பெரிய நாட்டோட அதிபர்கள், பிரதமர்கள் இவங்களெல்லாம் கூட சுட்டு கொண்டிருக்காங்க. அப்படின்னா வன்முறைங்கிறது வந்து வன்முறையில் வந்து நீங்கள் பலமானவராக இருக்கிறார், உங்களிடம் ஆட்சி அதிகாரம் இருக்கிறது, உங்களை சுற்றி மிகப்பெரிய கூட்டம் இருக்கிறது, அதனால் நீங்கள் பாதுகாப்பாகவே இருப்பீங்க, உங்களை யாரும் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லவே முடியாது. நீங்கள் சாதாரண மனிதராக இருந்தால் கூட அப்போது பெரிய பெரிய தலைவர்களுக்கு தான் அந்த பாதிப்பா, சாதாரண மக்களுக்கு எந்த ஆபத்தும் இல்லையா அப்படின்னா, சாதாரண மக்களுக்கும் நிறைய ஆபத்து இருக்குது. பெரிய பெரிய தலைவர்களுக்கு எப்படி நிறைய ஆபத்து இருக்கோ, அது பெரிய பெரிய தலைவர்கள் அல்லது பெரிய அதிகாரத்தில் இருக்கிறவங்க, ரொம்ப பொருளாதார வலிமை மிக்கவர்கள், அவர்கள் மோதுகிற ஆட்கள் வலிமையானவர்களாக இருப்பார், அவர்களுக்கு இணையானவர்களாக இருப்பார்கள். சாதாரண மக்கள் மோதுகிறவர்கள், சாதாரண மக்களுக்கும் எதிரிகள் இருப்பாங்க. அப்போது சாதாரண மக்கள் யாருடன் சாதாரண மக்களின் எதிரிகள் சாதாரண மக்களாக இருப்பாங்க. அதனால் வந்து எதிரிகள் எல்லாத்துக்குமே இருக்க தான் செய்வாங்க. எதிரிகள் வந்து நாம் தான், எதிரிகளே இல்லாமல் நம்ம ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து சிறப்பாக இருக்காது, சிறப்பான வாழ்க்கையாக இருக்காது. அதனால் எதிரிகள் இருக்கணும், என்றைக்கும் எதிரிகள் இருக்கணும், நண்பர்கள் இருக்கணும். அதனால தான் நம்ம எதிரிகள் இருக்கிறதுனால தான் நம்ம நண்பர்கள்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோம்? எதிரிகள் வந்து எப்படிப்பட்டவங்க, எதிரிகள் இருக்கிறதுனால தான் நம்ம நண்பர்கள் யாருங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறோம், அப்படி தானே? அதனால் வந்து எதிரிகள் வந்து இருக்கணும், எதிரிகளே இருக்கக்கூடாது, எனக்கு எதிரிகளே யாரும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் அப்படி ஒரு வாழ்க்கை வாழணும்னு நினச்சா அந்த வாழ்க்கை வந்து சிறப்பான வாழ்க்கையாக இருக்க முடியாது. அப்படி இருந்தாலும் அதனால் எதிரிகள் எப்படி நீ வாழ்ந்தாலும், எப்படி நல்லவராக வாழ்ந்தாலும் உங்களுக்கு உங்களை பிடிக்காதவங்க, எதிரிகள், உங்களுக்கு எதிரானவர்கள் இருக்க தான் செய்வாங்க. அதே நேரத்தில் அப்படி இருக்கும்போது எதிரிகள் வந்து நண்பர்கள் எப்படி இருப்பாங்களோ அது மாதிரி எதிரிகளும் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து வழியை போய் வந்து சண்டைகளை இழுக்கிற அந்த வழக்கம் உங்களுக்கு இருக்கக்கூடாது. உங்களுக்கு ஒரு ஆபத்து வருதுன்னா அதுக்கு நீங்கள் காரணமாக இருக்கக்கூடாது, உங்களுக்கு தெரிஞ்சு அதுக்கு நீங்கள் காரணமாக இருக்கக்கூடாது. உங்களுக்கு அதாவது யார்கிட்டையும் உங்கள் கடமையை செய்யணும், அவங்க கடமை நீங்கள் செய்யும்போது அதுக்கு எதிரானவர்கள் வரத்தான் செய்வாங்க. அதுக்கு நீங்கள் பொறுப்பாளி கிடையாது. நீங்கள் ஒரு கடமை செய்கிறீங்க, அது உங்கள் கடமை. நீங்கள் நேரடியாக போய் யார்கிட்டையும் போய் மோதக்கூடாது. நீங்கள் ஒரு கடமை செய்கிறீங்க, உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் நீங்கள் ஒரு கடமை செய்கிறீங்க. அந்த நம்பிக்கை பிடிக்காதவங்க உங்களுக்கு எதிராக மாறுவாங்க. அப்போது எதிராக மாறுறவங்க உங்களுக்கு எதிரியாக மாறுவாங்க. அவங்க உங்களை வந்து அழிக்கிறதுக்கோ ஒழிக்கிறதுக்கோ முயற்சி பண்ணாங்கன்னா அதுக்கு நீங்கள் பொறுப்பு கிடையாது. அதுக்கு வந்து நீங்கள் பொறுப்பு கிடையாது. ஆனால் வந்து யார்கிட்டையும் போய் நீங்கள் நேரடியாக போய் மோதக்கூடாது. கருத்துக்கள் என்பது மாற்றக்கூடியது. அதனால் கருத்துக்களை எதிர்த்து தான் நீங்கள் போராடணும். உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது அப்படின்னா அந்த நம்பிக்கைக்கு விரோதமான, அந்த நம்பிக்கைக்கு முரணான நம்பிக்கைக்கு தான் நீங்கள் நம்பிக்கையோடு தான் நீங்கள் போராடணும், எதிர்த்து போராடணும். எல்லாருமே ஒரு நம்பிக்கை சார்ந்து தான் இருக்காங்க. நீங்கள் ஒரு நம்பிக்கைக்கு எதிராக, இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஒரு மூட நம்பிக்கைகளுக்கு எதிராக போராடுகிறீர்கள் அப்படின்னா மூட நம்பிக்கைக்கு ஆதரவானவங்க உங்களுக்கு எதிராக மாறுவாங்க. ஆனால் நீங்கள் போராடுறது வந்து மூட நம்பிக்கைகளுக்கு எதிராக தான். அந்த மூட நம்பிக்கையை சார்ந்திருக்கிற மக்களோடு நீங்கள் நேரடியாக மோதவில்லை.
ஏன்னா நம்பிக்கை அப்படி மூட நம்பிக்கை கொண்ட அந்த மக்கள் வந்து தங்களுடைய நம்பிக்கையை மாற்றிக்கொள்ளும்போது, அல்லது அவங்க பகுத்தறிவு அவங்களுக்கு வருது, நல்ல நம்பிக்கையாக மாறுறாங்க அப்படிங்கும்போது அவங்க வந்து சரியாயிடுறாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து ஒருத்த நம்பிக்கைக்கு எதிராகத்தான் போராடணுமே தவிர, அந்த நம்பிக்கை அந்த ஒரு அதாவது மூட நம்பிக்கைகளுக்கு எதிராகத்தான் போராட வேண்டும். மூட நம்பிக்கை சார்ந்த அந்த மக்களோடு நேரடியாக அவர்களை வந்து எதிரிகளாக நினச்சி அவங்கள வந்து நீங்கள் போராடக்கூடாது. அவங்கள மாற்றணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அது மாதிரி அந்த மூட நம்பிக்கையோடு இருக்காங்கல்ல, அவங்க கூட இந்த மூட நம்பிக்கைக்கு எதிரானவங்கள மாற்றணும் அப்படின்னு நினைக்கலாம். அவங்களுக்கு அவங்க நம்பிக்கை உயர்வாக தெரியும். அதனால் வந்து அவங்க எப்படி போராடணும் அப்படின்னா, அவங்களுடைய மூட நம்பிக்கையை யாரெல்லாம் எதிர்க்கிறாங்களோ அவங்கள எதிரியாக நினைக்காம, அந்த மாதிரி மூட நம்பிக்கைக்கு எதிராக போராடுறவங்களே கூட தங்களுடைய நம்பிக்கைகளுக்கு அதாவது மூட நம்பிக்கைன்னு அதை அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. இருந்தாலும் சொல்கிறேன், மூட நம்பிக்கைகளுக்கு ஆதரவாக அவர்கள் மாற்றுவதற்கு முயற்சி செய்யலாம். இப்படி தான் வந்து ஒரு கருத்துக்கு இப்படி தான் மக்களுடைய போராட்டம் இருக்கணும். அது இல்லாமல் வந்து ஒரு நேரடியாக ஒருத்தர்கிட்ட போய் சண்டை போடுறது, நேரடியாக மோதுறதுல ரொம்ப விழிப்பாக இருக்கணும். அப்போ வன்முறையிலேருந்து நம்ம எப்படி பாதுகாக்கணும் அப்படின்னா, ஒரு நேரடியாக ஒருத்தர்கிட்ட வந்து சண்டை போடுறது, பிடிக்காத ஒருத்தர்கிட்ட, தெரியாத ஒருத்தர்கிட்ட, அந்நியர்களிடம் சண்டை போடுறது. வன்முறைங்கிறதே அந்நியர்களிடம் சண்டை போடுறது. நமக்கு உரிமை இல்லாத அத்தனை பேரும் அந்நியர்கள் தான். நம்ம வீட்டு பக்கத்தில் கூட இருப்பாங்க. நம்ம நம்ம அவங்கெல்லாம் உடனே நமக்கு தெரிஞ்சவங்களாக ஆகிட மாட்டாங்க. தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு யாரெல்லாம் தெரியலையோ அவங்களாம் அந்நியர்கள் தான். உங்கள்கிட்ட உரிமை இல்லாத அத்தனை பேரும் உங்களுக்கு அந்நியர்கள் தான். அதனால் அந்நியர்கள் தான் வந்து நீங்கள் போடுற சண்டைக்கு பேர் தான் வன்முறை. அதனால் வந்து வன்முறையில் ஏன் ஈடுபடக்கூடாதுன்னா, அது யார் எப்படி வேணாலும் ஆபத்தாக முடியலாம். வன்முறையில் யார் வலியவர்கள் கிடையாது, வலிமையானவங்க கிடையாது. எல்லாருமே வலிமையானவங்க. யார் இவர் தான் வலிமையானவர், மற்றவங்கெல்லாம் தோற்றுருவாங்க, நான் மட்டும் தான் ஜெயிப்பேன்னு உறுதியாக சொல்ல முடியாது. அப்படி இருக்கும்போது வன்முறையில் ஈடுபடுகிற அந்த வன்முறை மீது உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கக்கூடாது. அப்படின்னா அதுலேருந்து வன்முறையிலேருந்து நீங்கள் எப்படி உங்களை விடுவிக்கிறது அப்படின்னாக்கா, நீங்கள் என்ன பண்ணால் உங்களை விட எளிமையானவர்கள் உங்களோடு மோதும் பொழுது அவர்களிடம் நேருக்கு நேர் மோதுவதை வந்து தவிர்க்கணும். உங்களோட ஒரு எளிமையானவர் மீது நீங்கள் கோவப்படுறதை தவிர்க்கணும். உங்களோட எளிமையானவர்கள் மீது நீங்கள் சண்டை போடுறதை தவிர்க்கணும். உங்களோட எளிமையானவராக இருப்பார், உங்களுக்கு தெரியும் இவர் நம்மளோட எளிமையானவர், அப்படி எளிமையானவர்னு சொல்லிட்டு இதான் வாய்ப்புன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் சண்டை போட்டு அவரை ஜெயிச்சு காட்டிட்டு தன்னுடைய வலிமையை நிரூபிப்பது, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அவர் எளிமையானவர்னு தெரியுதுல்ல, அது அவர்கிட்ட வந்து போயிட்டு நீங்கள் சண்டை போடுறது, அவர் மீது உங்களுக்கு இருக்கிற கோபத்தை நீங்கள் கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டும். அந்த மாதிரி கட்டுப்படுத்த பழகிட்டா அவங்ககிட்ட சண்டை போடுறதை நிறுத்திட்டிங்கன்னா, அந்த இடத்துல நீங்கள் உங்களை கட்டுப்படுத்திட்டிங்கன்னா உங்களை விட வலிமையானவர்களோடு நீங்கள் மோத மாட்டீங்க. அது நேரடியாக மோத மாட்டீங்க. நேரடியாக கெட்ட வார்த்தை போட்டு சண்டை போடுவாங்களே, அந்த மாதிரி சண்டையை நான் சொல்கிறேன். கெட்ட வார்த்தை போட்டு சண்டை போடுறது அல்லது அடிக்க போகிறது, அந்த மாதிரியான ஒரு மோசமான அணுகுமுறை மீது உங்களுக்கு வந்து நம்பிக்கை இருக்கக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணணுன்னா, அது போன்ற ஒரு சூழ்நிலையில் யாராவது உங்களை விட எளிமையானவர்கள் அவர் வந்து உங்கள்கிட்ட சண்டைக்கு வர்றாருன்னா அவர்கிட்ட நீங்கள் அமைதியாக இருங்க, நிதானமாக இருங்க, பொறுமையாக இருங்க. அவர்கிட்ட சண்டை போடாதீங்க. அவர்கிட்ட வந்து நீங்கள் அவர்கிட்ட சண்டை போடாமல் எப்படி நிதானமாக கடைபிடிக்கிறீங்க, அதை பண்ணிட்டாலே நீங்கள் வந்து உங்களுக்கு வன்முறையில் நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். ஏன்னா வன்முறையினாலே என்னன்னாக்கா, தன்னை விட எளிமையானவர்களை அடக்குவதும் ஒடுக்குவதும் அடிமைப்படுத்துவதும் தான் வன்முறை. அதனால் வன்முறைன்னு சொல்லிட்டு நான் வன்முறையில் வந்து பெரிய ஆள், வீரன் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் சொன்னாங்கன்னா அது ஒரு கோழைத்தனம் தான். வன்முறை என்பது ஏன் கோழைத்தனம் என சொல்லப்படுகிறதுன்னா, அது வந்து பெரும்பாலும் தன்னை விட எளிமையானவர்களை குறிவைக்கிறது. எளியவர்களையே குறிவைத்து எளியவர்களை அடக்கி ஒடுக்கி அதன் மூலம் தனது வலிமையை நிரூபிப்பதாகவே உள்ளது. அதனால் வந்து வன்முறையில் என்றைக்குமே நீங்கள் என்ன பண்ணணுன்னா, எளிமையானவர்கள் உங்களுக்கு எளிமையானவர்களோடு முரண்பாடு ஏற்படும் பொழுது, சண்டை ஏற்படும் பொழுது அவர்களிடம் நீங்கள் சண்டை போடாமல் அமைதி காக்க வேண்டும், பொறுமை காக்க வேண்டும், அல்லது அமைதியாக சென்று விட வேண்டும். அது போன்ற சந்தர்ப்பங்களை நீங்கள் எதிர்பார்க்க வேண்டும். இது போன்ற சந்தர்ப்பங்களில் நாம் எப்படி நடந்து கொள்வோம்? ஏன்னா அது மாதிரி சந்தர்ப்பம் கிடைக்கும்போது அந்த இடத்துல நீங்கள் அமைதியாக இருக்க பழகணும். எளிமையானவர்கள் தானே, நம்மளை விட எளிமையாக இருக்கான், சோப்பலாங்கியாக இருக்கான், ஏப்பச்சாப்பியாக இருக்கான், அவனை போய் நம்ம அடித்து வீழ்த்தி இவனை அடித்து வீழ்த்துறது ஈஸி, அதனால் இவனை விட்டுறக்கூடாது, வாடா அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு ஆள் சிக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட சண்டை போட்டிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக உங்களை விட வலிமையானவர்களிடம் கண்டிப்பாக நீங்கள் அடிபடுவீங்க கண்டிப்பாக வந்து. அதனால் வந்து உங்களை விட வலிமையானவரிடம் நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டும்.
அப்படின்னாக்கா உங்களை விட வலிமையானவர்களிடம் நீங்கள் நேரடியாக மோதக்கூடாது, சண்டைகளில் ஈடுபடக்கூடாது, கெட்ட வார்த்தை போட்டு பேசிடக்கூடாது, கோவப்பட்டு வார்த்தையை விட்டுறக்கூடாது. அப்படி விட்டிங்கன்னா உங்களை விட வலிமையானவர்கள் உங்களை சும்மா விட மாட்டாங்க, உங்களை அடிப்பாங்க. அப்போது உங்களை விட வலிமையானவர்களிடம் நீங்கள் சண்டை போடக்கூடாது அப்படின்னா அதுக்கு என்ன காரணம்னா, வலிமையானவர்களிடம் நீங்கள் அமைதி காக்க வேண்டும் என முயற்சி செய்யாதீர்கள். வலிமையானவர்களிடம் வேறு வழியே இல்லை, நீங்கள் அமைதி காத்து தான் ஆகணும். ஏன்னா வலிமையானவர்களிடம் நீங்கள் வாயை விட்டிங்கன்னா அவங்க கண்டிப்பாக அடிப்பாங்க. அப்போ வலிமையானவரிடம் கட்டுப்பாடாக இருப்பது, அமைதியாக இருப்பது என்பது பெரிய விஷயமே கிடையாது. அது நடக்கக்கூடிய விஷயம், தானாக நடக்கும். அப்படி கூட தானாக நடக்காமல் சிலர் வாயை விட்டு அடிபடுவாங்க. அப்போது அந்த மாதிரி நடக்கக்கூடாது. அப்படின்னா வலிமையானவரிடம் நம்ம அமைதியாக இருக்கிறது பெரிய விஷயமே கிடையாது. அது ஈஸி. வலிமையானவரிடம் நம்ம அடங்கி போயிடுவோம். ஆனால் அப்போ யார்கிட்ட நம்ம கட்டுப்பாடாக இருக்கணும் அப்படின்னா, எது கஷ்டம் அப்படின்னா கஷ்டமான விஷயத்த செய்யணும். எது கஷ்டம்னா நம்மளை விட எளிமையாக இருப்பாங்க, நம்மளை விட இவன் நோஞ்சானா இருப்பாங்க, பார்க்குறக்கு நோஞ்சானா இருக்கான், இவன் சாப்பையாக இருக்கான், பார்த்தா சோப்பலாங்கி மாதிரி இருக்காங்க, அவங்கள நம்ம அடிச்சிடலாம், வீழ்த்திடலாம், நாம் கோவப்பட்டு திட்டிடலாம், நம்மளை பார்த்து பயந்து போயிடுவார் அப்படின்னு நினச்சி அவங்கக்கிட்ட நீங்கள் பேசி அவரை நீங்கள் விரட்டி விட்டுறீங்க, திட்டி விட்டுறீங்க, அல்லது அடிச்சு விடுவீங்க. உடனே அப்படி அது வீரம்னு நீங்கள் நினச்சிக்காதீங்க. அப்படி ஒரு பழக்கம் உங்கள்கிட்ட இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களை ஒருத்தன் அடிப்பான். நீங்கள் ஒருத்தர்கிட்ட அடி வாங்குவீங்க. கண்டிப்பாக உங்களை விட வலிமையானவர்கிட்ட கண்டிப்பாக நீங்கள் அடி வாங்குவீங்க. அதனால் உங்களை விட வலிமையானவர்கிட்ட நீங்கள் அடிபடக்கூடாது, திட்டு வாங்கக்கூடாது, கெட்ட வார்த்தையால் அவமானப்படக்கூடாது. அப்படின்னா உங்களை விட எளிமையானவர்களிடம் நீங்கள் அமைதி காக்க பழகிக்கொள்ளுங்கள். ஏன்னா உங்களை விட எளிமையானவர்களை திட்டுறது தான் ஈஸி அப்படின்னு நினச்சி நீங்கள் திட்டுவீங்க. அந்த இடத்துல தான் கஷ்டம். அந்த இடத்துல நீங்கள் அமைதியாக இருக்கிறது தான் உங்களுக்கு கஷ்டமான விஷயம். உங்களை விட எளியவர்களிடம் சண்டை போடாமல் இருப்பது தான் ரொம்ப கஷ்டமான விஷயம். பொறுமை காக்கணும். உங்களை விட எளிமையானவர்களிடம் பொறுமை காக்கணும், அமைதியாக இருக்கணும், நிதானமாக அவர்களிடம் பேச வேண்டும், பொறுமையாக பேச வேண்டும், கோபம் இல்லாமல் பேசணும். பேசிட்டு அப்படி விடுபட்டுருணும். சண்டைங்கிறதுக்கு அந்த இடத்துக்கே போகக்கூடாது. எந்த எச்சரிக்கையும் அவங்களுக்கு கொடுக்கவே கூடாது. எச்சரிக்கையும் கொடுக்காம உங்களை விட எளிமையானவரிடம் நீங்கள் உங்களை நீங்கள் பாதுகாத்துங்க. அது நீங்கள் அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கல. உங்களை விட எளிமையானவர்களை நீங்கள் தாக்கவில்லை, அடிக்கவில்லை, திட்டவில்லை அப்படின்னா நீங்கள் அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கல, உங்களை தான் நீங்கள் பாதுகாத்துக்கிறீங்க. உங்களை விட எளிமையானவர்களிடம் நீங்கள் அமைதியாகவும் அடக்கமாகவும் தன்மையாகவும் நடந்து கொண்டால் உங்களை விட வலிமையானவர்களிடம் நீங்கள் தப்பிவிடலாம். உங்களை விட வலிமையானவர்களை நீங்கள் வீழ்த்தி கூட விடலாம். அதான் சண்டை போட்டு சொல்ல, அவர்களோடு உங்களுக்கு சண்டையே ஏற்படாது. ஆக வன்முறையில் நமக்கு நம்பிக்கையே இருக்கக்கூடாது. வன்முறையிலேருந்து நம்ம முற்றிலும் விடுபட வேண்டும். அப்படின்னாக்கா அதுக்கு இதுதான் வழி. எளிமையான வன்முறையிலேருந்து விடுபடணும்ப்பா, வேண்டாம் அந்த அவமானம். ஏன்னா மன அமைதிக்கு இது நமக்கு ஒரு அவமானம் ஏற்படும், அதை மறக்கவே முடியாது. நம்மளை யாராவது ஒரு வலிமையானவர் நம்மளை அடிக்கிறாரு, திட்டுறாரு, அதுக்கு நாம் காரணமாக இருக்கோம்னு வச்சுக்கோங்க. நாம் அந்த இடத்துல வார்த்தையை விட்டுட்டோம், நாம் அந்த இடத்துல கோபத்தில் ஏதோ ஒன்று பேசிடுறோம், அதனால தான் அவர் நம்மளை அடிக்கிறாரு, அதனால தான் அவர் நம்மளை திட்டுறாரு. அப்போது நம்ம அவமானப்பட்டதுக்கு நாம் தான் காரணம். அப்படிங்கும்போது அதுதான் அவமானப்படுத்தும். நாம் காரணமே இல்லை, நம்ம ஒதுங்கி போனாலும் அவர் நம்மளை அடிச்சுவிட்டாரு, திட்டிவிட்டாரு அப்படின்னா அது நம்மளை பெருசாக எதுவும் பண்ணாது. ஏன்னா அதுக்கு நாம் காரணம் கிடையாது, அதுக்கு அவன் தான் வருத்தப்படணும். அப்படி இருக்கும்போது அதனால் இந்த உலகத்தில் யார் வேணாலும் நம்மளை நமக்கு எதிராக நமக்கு எதிராக ஏதாவது ஒரு சூழ்ச்சியில் ஈடுபடலாம். நம்மளை நமக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தணும்னு நினைக்கலாம், நம்மளை அடிக்க வரலாம், திட்ட வரலாம். அதுக்கு நாம் காரணமாக இருக்கோமா? அவர் நம்மை நேரடியாக தாக்குவதற்கு நாம் காரணமாக இருக்கிறோமா? ஏன்னா நம்ம ஒரு கருத்து சொல்கிறோம், அல்லது ஒரு போராடுறோம், அல்லது அதனால் அவர் நம்மளை நேரடியாக தாக்குறாரு அப்படின்னா அது அவருடைய தப்பு. நம்ம ஒரு கருத்து சொல்கிறோன்னா கருத்து ரீதியாகத்தான் அவர் பதில் கொடுக்க வேண்டும். அப்போ அவர் நேரடியாக தாக்குவாருங்கிறதுக்காக நம்ம ஒரு கருத்தை முன்வைக்காமல் இருக்க முடியாது. அதனால் அது அவருடைய தப்பு, அதுக்கு நாம காரணம் கிடையாது. ஆனால் நாம் ஒருத்தர் நேரடியாக திட்டி விடுறோம், கெட்ட வார்த்தை போடுறோம், அடிக்க போகிறோம் அப்படின்னா அவர் நம்மளை அடிக்கிறார் அப்படின்னா அடித்தனால நாம் அவமானப்பட நேரிட்டால் அதற்கு நாம் தான் பொறுப்பு. அப்போ நம்முடைய ஆளுமையில், நம்முடைய வாழ்க்கை முறையில் தவறு இருக்கிறது. நாம் மற்றவர்களிடம் பழகுகிற முறைகளில், பேசுகிற முறைகளில் தவறு இருக்கிறது, குற்றம் இருக்கிறது என்று பொருள். குற்றம் இருக்கிறது. அந்த குற்ற உணர்ச்சி அப்போ நமக்கு குற்ற உணர்ச்சியாக இருக்கும். ஏன் நம்மளால் நம்ம கட்டுப்படுத்த முடியல?
அந்த இடத்துல அவன் நம்மளை விட வலிமையானவன்னு தெரியுது, அந்த இடத்துல நம்மளால் ஏன் கட்டுப்படுத்த முடியல? நம்ம கொஞ்சம் வாயை மூடிக்கிட்டு இருந்தால் அவன் நம்மளை அடிச்சிருக்க மாட்டான்ல, நம்மளை திட்டியிருக்க மாட்டான்ல கொஞ்ச நேரம். அதனால் நம்மளை விட வலிமையானவர்கள் நம்மக்கிட்ட வராங்க அப்படின்னா நம்ம வந்து பரவாயில்ல, நீங்கள் வலிமையானவர்கள் தான், நான் தோற்று போகிறேன், தோல்வியை ஒப்புக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட போயிடலாம். அல்லது பின்வாங்கிற வலிமையானவர்கிட்ட வந்து அந்த நேரடியாக மோதுவதற்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடாது. அந்த மாதிரி அனுபவத்தை நோக்கி நம்ம போகக்கூடாது. அப்படின்னா அதற்கு எளிய வழிமுறை அங்கே பயிற்சி செய்யக்கூடாது. அதற்கான வழிமுறையை நம்ம எங்கே பயிற்சி செய்யணும், அதற்கான பாதுகாப்பு முறை எங்கே பயிற்சி செய்யணும்னா நம்மளை விட எளிமையானவரிடம் அமைதி காக்க வேண்டும். நம்மளை விட எளிமையானவரிடம் நாம் வந்து சண்டை போடக்கூடாது. நம்மளை விட எளிமையானவர்கள் முன்பு நாம் வலிமையானவர்களாக மாறுகிறோம் அல்லவா? அந்த சமயத்தில் நாம் வந்து நம்மளை விட எளிமையானவங்களை எதுவும் செய்யக்கூடாது. நேரடியாக தாக்குவது, நேரடியாக கெட்ட வார்த்தையால் திட்டுவது, அவமானப்படுத்துவது, அது போன்ற செயல்களில் ஈடுபடக்கூடாது. அப்போது வந்து அப்போ தான் நாம் வந்து பாதுகாப்பாக இருக்க முடியும். இப்போ வந்து பெண்களை ஏன் வந்து ஆண்கள் அடக்குறாங்க, ஒடுக்குறாங்க அப்படின்னா பெண்கள் பார்க்குறதுக்கு எளிமையானவர்களாக தெரிகிறார்கள், அதனால தான் அடக்குறாங்க. அதுதான் சொல்கிறேன், அதுதான் வன்முறைக்கே காரணம். அதுதான் வன்முறை. பெண்களை வந்து அதாவது ஆதிக்கம் செலுத்துவது என்பது வேறு. அது வந்து உரிமையின் அடிப்படையில் ஆதிக்கம் செலுத்தணும். ஆதிக்கம் இந்த இயந்திர அறிவியல் உலகில் ஆதிக்கம் செலுத்துவது தான் இயல்பான நடைமுறை. ஆண்கள் என்றால் ஆணாதிக்கம் இருக்க வேண்டும் இந்த இயந்திர அறிவியல் உலகில். பெண்கள் என்றால் அந்த ஆணாதிக்கத்திற்கு ஒத்துழைப்பாக இருக்க வேண்டும், உதவியாக இருக்க வேண்டும். ஆண்களுக்கு ஆணாதிக்கம் இருக்கலாமே தவிர ஆண் சர்வாதிகாரம் இருக்கக்கூடாது. பெண்கள் வந்து ஆணாதிக்கம் செலுத்துகிற ஆண்களுக்கு உதவியாக இருக்க வேண்டும், ஒத்துழைப்பாக இருக்க வேண்டும். ஆனால் ஒருபோதும் பெண்கள் வந்து தன்னை அடிமைப்படுத்துகிற ஆண்களுக்கு அடிமையாக இருக்க சம்மதிக்கக்கூடாது. அதனால் ஆண் சர்வாதிகாரமும் பெண் அடிமைத்தனமும் தான் தப்பு. அதனால் வந்து அப்போ வன்முறை என்பது எதுன்னா ஆணாதிக்கமும் ஆணாதிக்கத்துக்கும் பெண் அடிமைத்தனத்துக்கும் சம்மந்தம் கிடையாது. ஆண் சர்வாதிகாரத்துக்கும் பெண் அடிமைத்தனத்துக்கும் தான் சம்மந்தம். வன்முறைன்னா என்னன்னாக்கா, வன்முறை என்றால் என்னவென்றால் பிறரை அடிமைப்படுத்துவது தான். பிறரை அடிமைப்படுத்துபவர்கள் அத்தனை பேரும் சர்வாதிகாரிகள் தான். சர்வாதிகாரம் கொண்டு பிறரை அடிமைப்படுத்துவது தான் வன்முறை. அதனால் வந்து வன்முறையில் ஈடுபடக்கூடாது. வன்முறையில் அடிமைத்தனம் என்பது நமக்கு இருக்கக்கூடாது, சர்வாதிகாரம் என்பது இருக்கக்கூடாது. அப்போது வந்து ஆண்கள் வந்து ஏன் சர்வாதிகாரிகளாக மாறுகிறார்கள், பெண்களிடம் ஏன் சர்வாதிகாரமாக நடந்து கொண்டு பெண்களை ஏன் அடிமைப்படுத்துகிறார்கள் அப்படின்னா, பெண்கள் வந்து பார்க்குறதுக்கு உடலளவில் அவர்கள் எளிமையானவர்களாக தெரிகிறார்கள், மென்மையானவர்களாக தெரிகிறார்கள். அதனால் ஆண்கள் என்ன பண்ணுறாங்க, அவங்கள அடிமைப்படுத்தலாம், அது ஈஸி, பாதுகாப்பானது, பெண்களை அடிமைப்படுத்துவது என்பது ரொம்ப பாதுகாப்பானது அப்படின்னு நினச்சிக்கிட்டு அங்கே போய் அவன் அடிமைப்படுத்துகிறான். பெண்களை சர்வாதிகாரிகளாக நடந்துக்கிறான். அவங்கள சுதந்திரமாக வாழ விடாமல் ஒடுக்கிறது, அடிமையாக்குவது, தனது அடிப்படை வேலைகளை, தனக்கு தேவையான உணவுகளை சமைக்க சொல்வது, வெளியே வேலைக்கு போக விடாமல் பண்ணுறது, படிக்க விடாமல் பண்ணுறது, சுதந்திரமாக வாழ விடாமல் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய முயற்சிகளில் அவன் ஈடுபடுறான். ஏன்னா பெண்கள் பார்க்குறதுக்கு எளிமையானவர்களாக இருக்கிறார்கள், உடலளவில் தன்னை விட வலிமை குறைந்தவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவன் பண்ணுற அந்த விஷயத்தினால என்ன ஆகுதுன்னா அவன் மனசில் அமைதி இல்லாமல் போயிடுது, மனதில் அமைதி இல்லாமல் போய்விடுகிறது. அதனால் வந்து அப்படிப்பட்ட ஆண்கள் வந்து ஆண்களுக்கு நோய்கள் வந்துவிடும். அப்படிப்பட்ட ஆண்களுக்கு அடிமையாகிற பெண்களுக்கும் நோய்கள் வந்துவிடும். அது வந்து அதனால் வன்முறையிலேருந்து நம்ம தப்பிக்கணும்னா என்ன பண்ணணும்னா, நம்மளை விட உடல் அளவில் வலிமை குறைந்தவர்களாக தெரிகிறவரிடம் நாம் வந்து கோபத்தை வெளிப்படுத்துவது, அவங்கள அடக்கணும்னு நினைக்கிறது, ஒடுக்கணும்னு நினைக்கிறது, அடிமைப்படுத்தணும்னு நினைக்கிறது, அதிலேருந்து விடுபட்டுருங்க. அது தப்பு. நம்மளை விட வலிமை குறைந்தவர்களாக தெரிகிறவர்களிடம், அது யாராக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, உடலளவில் வலிமை குறைந்தவர்களாக தெரிகிறவர்களிடம் நாம் வந்து அவர்களிடம் வந்து அவர்களை அவமானப்படுத்துவதோ, அவர்கள் உடலளவில் வலிமை குறைந்தவர்களாக இருக்கிறார்கள் என்பதை காரணம் காட்டி அவர்களை அவமானப்படுத்துவதோ, திட்டுவதோ, இது போன்ற செயல்களில் அவர்களை அடக்குவதோ, ஒடுக்குவதோ, அடிமைப்படுத்துவதோ, இது போன்ற செயல்களில் ஈடுபடுவதை தவிர்த்தால் மட்டும்தான் வன்முறையிலிருந்து நீங்கள் விடுபட முடியும். அதுபோன்று நம்மை விட வலிமை குறைந்தவர்கள் என்பதற்காக, உடலளவில் வலிமை குறைந்தவர்கள் அவர்களிடம் நான் எதற்காக உண்மையாக இருக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறது, அதுவும் தப்பு. அதுவும் வந்து அவங்கள அவமதிக்கிற செயல்தான்.
அவங்கள அவமானப்படுத்துகிற செயல் தான். நீங்கள் வந்து உங்களை விட உடலளவில் வலிமை குறைந்தவர்களாக இருக்கிறார்கள் என்பதற்காக ஒரு பெண்ணை வந்து அடிக்கிறது, ஒரு ஆண் வந்து பெண்ணை அடிக்கிறான், அவமானப்படுத்துகிறான், திட்டுறான், திட்டி அவமானப்படுத்துறது. அது எப்படி தப்போ அதே மாதிரி ஒரு ஆண் வந்து தன்னை விட உடலளவில் வலிமை குறைந்தவளாக தெரிகிற பெண்ணுக்கு வந்து உண்மையாக இல்லாமல் இருக்குது. ஒரு மனைவிக்கு கணவன் வந்து உண்மையாக இல்லாமல் இருக்குது. நான் எவ்வளோ பெரிய ஆள், நான் வந்து உனக்கு வந்து உண்மையாக இருக்கணுமா? நான் உடலளவில் எவ்வளோ வலிமையானவன், அப்படிப்பட்ட நான் வந்து நான் எப்படி உண்மையாக இருப்பேன்? உனக்கு எப்படி நம்பிக்கைக்குரியவனாக இருப்பேன்? நீயும் நான் ஒன்றா? நான் எவ்வளோ பெரிய ஆள், நான் வந்து ஆம்பளை, அப்படி நீ வந்து உடலளவில் என்னை விட வலிமை குறைந்தவள், நீ ஒரு பொம்பளை, உனக்காக நான் உண்மையாக இருப்பேனா? உனக்காக நான் நம்பிக்கையோடு இருப்பேனா? நம்பிக்கையானவனாக இருப்பேனா? அப்போ நானும் ஒன்றா? ஆம்பளை எவ்வளோ பெரிய ஆள், நான் வந்து ஒரு ஆம்பளை, நான் எப்படி ஒரு பொம்பளைன்னா இங்கே வந்து எல்லோரும் தாழ்வான்னு நினைக்கிறாங்க, பொம்பளை யாரும் மதிக்கக்கூடாதுங்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நான் உனக்கு உண்மையாக இருந்தேன் அப்படின்னா நான் வந்து உன்னை உயர்வாக நினைக்கிறேன்னு தானே அர்த்தம். அப்படின்னு நினச்சி அதனால தான் வந்து இங்கே ஏன் இவ்வளோ தவறான உடல் உறவுலாம் ஏன் வருது அப்படின்னா, உடலளவில் வலிமை குறைந்தவர்களாக இருப்பவர்களை வந்து இழிவாக நினைப்பது. அவங்கள இழிவாக நினைக்கிறாங்க. உடலளவில் வலிமை அதிகமானவர்களை பார்த்து இந்த உலகம் பயப்படுது. உடலளவில் வலிமை அதிகமானவர்களை பார்த்து இந்த உலகம் பயப்படுது. வன்முறைக்கு பயப்படுது. அடித்தாதான் ஒருத்தன் பயப்படுறான் அப்படிங்கிற மாதிரி. அடித்தாதான் ஒருத்தர் பயப்படுறான் அப்படிங்கிற மாதிரி வன்முறை மீது நம்பிக்கை கொண்ட இந்த உலகம் உடலளவில் வலிமை குறைந்தவர்களிடம் உண்மையாக இருப்பதை வந்து அவமானமாக நினைக்கிறது. இப்போ உடலளவில் வலிமையானவர்களாக இருக்கிற ஆண்கள் உடலளவில் வலிமை குறைந்தவர்களாக இருக்கிற பெண்களை வந்து இழிவாக நினைக்கிறாங்க, எளியவர்களை இழிவாக நினைக்கிறாங்க. உடலளவில் வலிமை குறைந்தவர்களான பெண்களை வந்து எளியவர்களாக நினைத்து அவர்களை வந்து இழிவாக நினைத்து அவர்களுக்கு உண்மையாக இருப்பதையும் இழிவாக நினைக்கிறது. அவர்களுடைய நம்பிக்கையை பெற முயற்சிப்பதும் இழிவான செயல். அவர்களுக்கு நம்பிக்கைக்குரியவர்களாக இருப்பதும் இழிவான செயல். அவர்களுக்கு நம்பிக்கைக்குரியவர்களாக இருக்கக்கூடாது, அவர்களுக்கு உண்மையாக இருக்கக்கூடாது, அதுதான் ஆம்பளத்தனம் அப்படின்னு நினைக்கிறதுனால தான் இங்கே வந்து விபச்சாரம், தவறான உடல் உறவுகள், அப்புறம் வந்து ஆண்கள் மட்டுமே மதுபானம் அருந்துவது. ஏன்னா பெண்கள் வந்து சண்டை போடுவாங்க, குடிக்காதம்பாங்க, சிகரெட் குடிக்காத, தண்ணி அடிக்காத அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. இவன் பிடிச்சிட்டே இருப்பான். எதுக்கு நான் உனக்கு உண்மையாக இருக்கணும்? நீ என்ன என்னை விட பெரியாளா? நீ சொல்கிற பேச்சை நான் எதுக்கு கேட்கணும்? உனக்கு நம்பிக்கைக்குரியவனாக நான் இருக்கணும். எனக்கு முதல்ல இந்த மாதிரி அறிவுரை சொல்கிறது நிப்பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்கள் வந்து அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க. பெண்களுக்கு உண்மையாக இருப்பதே வந்து அது வந்து கேவலமானது. அதனால தான் இந்த உலகத்தில் ஏன் இவ்வளோ விபச்சாரம் நடக்குது? விபச்சாரத்தின் மீது ஏன் நம்பிக்கை? ஆபாசங்கள் மீது ஏன் மக்களுக்கு ஒரு ஆர்வம்? ஆபாசங்கள் மீது ஒரு ஆர்வம், விபச்சாரத்தின் மீது ஒரு ஆர்வம், தவறான உடலுறவு மீது ஒரு ஆர்வம் ஏன் வருது? ஏன் இவ்வளோ விபச்சார விடுதிகள் அப்படின்னா இதுக்கு எல்லாமே காரணம் என்னென்னாக்கா, பெண்களை வந்து அதாவது உடலளவில் வலிமையை குறைந்தவர்களான அந்த மாதிரி உடலளவில் வலிமை குறைந்த எளியவர்களான பெண்களை வந்து கேவலமாக நினைக்கிறது. உடலளவில் வலிமை குறைந்தவர்களை ஏளனமாக நினைப்பது, இழிவாக நினைப்பது. உடலளவில் வலிமை குறைந்தவர்களை வந்து அவமானப்படுத்தணும், அடிக்கணும், அவங்கள அடிமையாகவே வச்சுருக்கணும், ஒடுக்குவதற்கான அவர்களை அடிமைப்படுத்துறதுக்கு என்னுடைய வலிமையை நான் வந்து வெளிப்படுத்தி நான் யார் என்பதை நிரூபிப்பதற்கு எனக்கு ஒரு பாதுகாப்பான இடம் தேவை. அதற்கு வந்து யார் கிடைக்கிறாங்க அப்படின்னா, என்னை விட உடலளவில் வலிமை குறைந்தவர்கள் யாரெல்லாம். இப்போ நான் ஆண் அப்படின்னா என்னை விட உடலளவில் வலிமை குறைந்தவர்கள் யார்? ஆம்பளைங்களும் இருப்பாங்க. பொம்பளைங்க பெரும்பாலானவங்க ஆண்களை விட உடலளவில் வலிமை குறைந்தவர்கள். அப்படிங்கிறனால பெண்களை வந்து அடிமைப்படுத்துறது, அவங்கள அசிங்கப்படுத்துறது, திட்டுறது, அவங்களுக்கு அடங்காமல் நடக்கிறது, இது எல்லாமே வந்து ஒரு வலிமையானவர்கள் நடந்து கொள்ளுகிற முறை. வலிமையானவர்கள் தங்களுடைய வன்முறை உணர்ச்சிகளின் வடிகாலாக யாரை தேடுறாங்க அப்படின்னா, உடலளவில் தங்களை விட வலிமை குறைந்தவர்கள் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்கள தேடுறாங்க. அவங்கள தேடி அவங்கள அடிக்கிறது, ஒடுக்கிறது, அடக்கிறது, அவங்ககிட்ட போய் வீரத்தை காட்டுறது. இது இந்த ஜாதி ரீதியாக வந்து தாழ்த்தப்பட்டவங்க அவங்கள ஒடுக்கிறது, அதற்கு மேல் உள்ள சாதியினர் கீழே உள்ள சாதியினரை ஒடுக்கிறது. ஏன் அப்படின்னு அவங்க இப்போ தாழ்த்தப்பட்ட சாதியினர் அல்லது ஒடுக்கப்பட்ட சாதியினர் இவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் பொருளாதாரத்துலேயும் வலிமை குறைந்தவர்களாக இருப்பார்கள். அதனால் இவங்க பொருளாதாரத்தில் வலிமை குறைந்தவர்களாக இருப்பார்கள். அதனால் வந்து வன்முறைக்கு
வன்முறை எதிர்த்து போராடுகிற திறன் இவர்களுக்கு குறைவாக இருக்கும். அதனால் இவர்களை அடக்குவதும் ஒடுக்குவதும் எளிது. இவர்களிடம் வீரத்தை வெளிப்படுத்துவது இவர்கள் என்பது இந்த மாதிரி ஒடுக்கப்பட்டவங்க, தாழ்த்தப்பட்டவங்க, இந்த மாதிரி பொருளாதாரத்தில் நலிந்தவர்கள், இவர்களெல்லாம் எப்படின்னா நமது இந்த உடலளவில் வலிமையானவர்கள், அப்புறம் உடலளவில் மட்டும் கிடையாது, பொருளாதார ரீதியாக வலிமையானவர்கள், இவர்களெல்லாம் தங்களுடைய வன்முறை உணர்ச்சியை பாதுகாப்பாக வெளிப்படுத்துவதற்கு யார் தேவை அப்படின்னா இந்த மாதிரி பொருளாதாரத்தில் நலிந்தவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், அடக்கப்பட்டவர்கள், இவர்களெல்லாம் இவங்களுக்கு தேவை. ஏன்னா இந்த மாதிரி உடல் அளவில் வலிமையானவங்க, பொருளாதாரத்தில் வலிமையானவங்க, இவங்கெல்லாம் தங்களுடைய வீரத்தை வெளிப்படுத்துவதற்கு ஒரு பாதுகாப்பான இடம் தேவை. ஏன்னா இவங்களுக்கெல்லாம் வன்முறை மீது நம்பிக்கை வச்சுருக்காங்க. மற்றவங்களை அடிக்கிறதும் வீழ்த்துறதும் தான் வீரத்திற்கான அடையாளம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இவங்ககிட்ட இருக்குது. அந்த நம்பிக்கையை தொடர்ந்து காப்பாற்றணும் அப்படிங்கிறக்காக தான் வீட்டில் பெண்களை அடிமைப்படுத்துகிறாங்க. வீட்டில் நாங்கள் சொல்கிறது செய், வீட்டுக்குள்ளே இரு, வெளியில் போகாத, படிக்காத, வேலை செய்யாத அப்படின்னு சொல்லிட்டு பெண்களை அடிமைப்படுத்துகிறாங்க. எல்லாருடைய வேலையை நீ செய் அப்படின்னு சொல்லிட்டு பெண்களுடைய சுதந்திரத்தை, பெண்களை ஏன் அடிமைப்படுத்துகிறாங்கன்னா அந்த உடலளவில் வலிமையானவர்கள் தங்களுடைய வீரத்தை வெளிப்படுத்துவதற்கான ஒரு பாதுகாப்பான இடம் பெண்கள். அவங்க திருப்பி அடிக்க மாட்டாங்க. திருப்பி அடித்தா கூட கொஞ்சம் வலிக்காது. ஒரு மனைவி மீது கோவப்பட்டால் கூட, கோவப்பட்டு திட்டினா அவள் திருப்பி கோவப்பட்டால் கூட ஆணுக்கு ஈஸியாக திருப்பி அடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு இது. அப்போ பழிக்கு பழி வாங்கிடலாம் ஈஸியாக. இப்போ ஒரு மனைவி, ஒரு கணவன் மனைவியை திட்டுறான், அடிக்கிறான், அவமானப்படுத்துகிறான், கெட்ட வார்த்தை போட்டு திட்டுறான். பதிலுக்கு அந்த மனைவி திட்டுனா என்ன பண்ணுறான், இவன் பதிலுக்கு அவளை போட்டு அடிக்கிறான். அப்படிங்கும்போது பழி வாங்குறது ஈஸி. அவள் திருப்பி அடித்தாலும் நம்ம பழி வாங்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி இது ஒரு பாதுகாப்பான இடம். வன்முறையை வெளிப்படுத்துவதற்கு பெண்கள் ஆண்களுக்கு ஒரு பாதுகாப்பான இடமாக தெரிகிறார்கள். வீரத்தை வெளிப்படுத்துவதற்கு, வீரத்தை நிரூபிப்பதற்கு, வன்முறையை சார்ந்த அதனால் இதுதான் வன்முறை. அதனால் எப்போதும் ஆண்கள் வன்முறை உணர்ச்சியிலேருந்து விடுபடணும் அப்படின்னா, வன்முறை எப்போதும் உங்களை எங்கேயாவது ஒரு இடத்துல அசிங்கப்படுத்தி விட்டுரும். வன்முறை உணர்ச்சிங்கிறது நம்மளை விட எளிமையானவங்கள்ட்ட சண்டை போடுறது, எளிமையானவங்களை அடித்து வீழ்த்துறது, அவமானப்படுத்துறது, கெட்ட வார்த்தையால் திட்டுவது, இதுதான் வீரம் அப்படிங்கிற நம்பிக்கை தான் வன்முறை. அப்படி இருக்கும்போது இது எங்கேயாவது ஒரு இடத்துல நீங்கள் அவமானப்படுவதற்கு வழிவகுக்கும். நீங்கள் பலதரப்பட்ட மக்களை சந்திப்பீங்க, யாருன்னே தெரியாதவங்களெல்லாம் நீங்கள் சந்திப்பீங்க உங்கள் வாழ்க்கையில். அப்படி இருக்கும்போது எங்கேயாவது ஒரு இடத்துல நீங்கள் அவமானப்படுவீங்க. யார் உங்களை விட வலிமையானவர்கள் உங்களை அடித்து வீழ்த்துவார்கள், அல்லது கெட்ட வார்த்தையாக திட்டுவாங்க, அல்லது அவமானப்படுத்துவாங்க. ஏதாவது ஒன்று நடக்கும், மொத்தமாக கூட நடக்கும். அப்படி இருக்கும்போது ஒரு நிரந்தர பாதுகாப்பு என்னென்னா, உங்களுக்கு வன்முறையிலேருந்து ஒரு நிரந்தர பாதுகாப்பு வேணும். அதாவது உங்களுக்கு என்ன வேணாலும் யாருக்கு வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம். ஆனால் நீங்கள் உங்களுக்கு நடந்த ஒரு பாதிப்புக்கு நீங்கள் காரணமாக இருக்கக்கூடாது. அது ஒரு நேரடியாக ஒருவர் உங்கள்கிட்ட மோதுறாரு அப்படின்னா நீங்கள் யாருடையமாவது நேரடியாக மோதி அவருடைய கோபத்தை நீங்கள் ஏற்படுத்தி இருக்கக்கூடாது. அவருடைய பழி உணர்ச்சி அந்த மாதிரி இல்லாமல் உங்கள் நம்பிக்கை சார்ந்து நீங்கள் ஒரு போராட்டம் பண்ணுறீங்க, உங்கள் வேலையை செய்கிறீங்க, அது மற்றவங்களுக்கு பிடிக்காமல் உங்களை நேரடியாக தாக்க வர்றாங்க அப்படின்னா அது உங்களுடைய பொறுப்பு, உங்களுடைய தப்பு கிடையாது. அப்படி இருக்கும்போது நீங்கள் வன்முறையிலேருந்து ஒரு பாதுகாப்பை பெற வேண்டும். அதனால் எதிரிகளே நம்மளை யாரும் எதுவும் செய்யவே கூடாது, அடங்கி நம்மளை யாரும் மற்றவங்ககிட்டேருந்து எந்த பாதிப்பும் நம்மக்கிட்ட வந்துடக்கூடாது அப்படின்லாம் நினச்சி நம்ம ஒரு வாழ்க்கை வாழ முடியாது. கண்டிப்பாக நாம் நம்முடைய கடமையை செஞ்சால் நமக்கான எதிரிகள் வரத்தான் செய்வாங்க. வரதான் செய்வாங்க. இந்த இயந்திர அறிவியல் உலகம் என்பது பாதுகாப்பற்ற உலகம். அப்படிங்கும்போது நீங்கள் உங்கள் நம்பிக்கையை அடிப்படையாக கொண்ட ஒரு கடமையை செய்கிறீங்க அப்படின்னா அந்த கடமையை எதிரானவர்கள், உங்கள் நம்பிக்கைக்கு எதிரானவர்கள் உங்களை வீழ்த்துவதற்கு நேரடியாக வரத்தான் செய்வார்கள். அதனால் அதுக்கெல்லாம் பயந்தால் நீங்கள் எதுவுமே செய்ய முடியாது. அப்படின்றதுனால வன்முறையில் ஆனால் உங்களுக்கு வருகிற பாதிப்புக்கு நீங்கள் ஒரு காரணமாக இருக்கக்கூடாது. நீங்கள் ஒரு காரணமானா நீங்கள் நேரடியாக போய் யாரையும் வம்புக்கு இழுக்கக்கூடாது. நேரடியாக போய் அதன் மூலமாக ஒருத்தர் உங்களை தாக்க வர்றாரு, அழிக்க வர்றாரு, கொல்ல வர்றாரு அப்படின்னா அப்போ தான் நீங்கள் அதுக்கு காரணமாக இருக்கீங்க. அப்போ அது உங்களுடைய குற்றம்தான். அந்த குற்றம் உணர்ச்சி உங்களுக்கு இருக்கும். அதனால் ஒரு மேம்பட்ட அணுகுமுறை நம்மகிட்ட இருக்கணும். நேரடியாக சண்டை போடக்கூடாது. அப்புறம் சண்டை போடக்கூடாது. நேரடியான சண்டைகள் இருக்குங்களா, கெட்ட வார்த்தை போட்டு திட்டிப்பாங்க, வாடா பார்க்கலாம் அப்படின்னு சட்டை கழிச்சிப்பாங்க. இந்த மாதிரி பொம்பளைங்கன்னா தலையை பிடிச்சிட்டு முடியை பிடிச்சி சண்டை போடுவாங்க. அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அது மாதிரியான விஷயங்களில் நமக்கு அந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு நடக்கக்கூடாது. அப்படின்னா
நம்மை விட எளிமையானவரிடம் நாம் நிதானமாக நடந்து கொள்ள வேண்டும். நம்மை விட எளிமையானவர்களிடம் நாம் வந்து சண்டை போடக்கூடாது, அவங்கள அவமானப்படுத்தணும்னு நினைக்கக்கூடாது. குறிப்பாக வந்து இப்போ பெண்கள் வந்து ஆண்களின் பார்வையில் உடலளவில் எளிமையானவர்கள், வலிமை குறைந்தவர்கள் அப்படிங்கிறதுனால பெண்கள்கிட்ட வந்து பெண்களை வந்து முதல்ல அவமானப்படுத்தக்கூடாது. ஆண் வந்து பெண்ணை வந்து எளிதாக நினைத்து அவர்களை அவமானப்படுத்தி விடக்கூடாது. நீ திட்டலாம், அதாவது ஒரு ஆணாதிக்கம் என்பது சரிதான், அதுக்காக வந்து நீ பெண்ணை வந்து திட்டவே கூடாது, என் புருஷன் என்னை திட்டவே மாட்டார் அப்படின்லாம் இருக்கக்கூடாது. இந்த இயந்திர அறிவியல் உலகில் ஆண்கள் பெண்களை திட்டணும், அடிக்கக்கூட செய்யணும். ஆனால் அதில் வந்து ஒரு அக்கறை இருக்க வேண்டும், ஒரு அன்பு இருக்கணும். அந்த அடிக்கிறத அந்த பெண் ஏற்றுக்கணும். நீ என்னை திட்டுறது எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண் வந்து தனது கணவனை சொல்கிறா அப்படின்னா, எனக்கு பிடிக்கல, என்னால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நீ திட்டும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நீ அடித்தா என்னால் ஏற்றுக்கவே முடியல அப்படின்னா அவங்கள அடிக்கக்கூடாது. அவங்க ஏற்றுக்காத ஒரு விஷயத்த நீங்கள் செய்யக்கூடாது. அதுதான் வந்து மென்மையான அணுகுமுறை. அவங்க ஏற்றுக்கணும். நீ ஒரு கணவன் ஒரு மனைவியை அடிக்கணும், திட்டணும், அதுதான் வந்து இயந்திர அறிவியல் உலக நடைமுறை. அப்படி இருக்கும்போது நீ அவமானப்படுத்துகிற மாதிரி அடிக்கக்கூடாது. இப்போ அடித்தாலே அது அவமானம் அப்படின்லாம் கிடையாது. அவமானப்படுத்தாமலே அடிக்கலாம். அக்கறையோடு அடிக்கிறது, அக்கறையோடு திட்டுறது. ஒரு அம்மா வந்து மகனை திட்டுறா அப்படின்னா அது உடனே அவமானமாக ஆகிக்கிட்டுமா? அப்படி கிடையாது. அவமானப்படுத்துகிற மாதிரி திட்டுறதுங்கிறது வேறு, அவமானப்படுத்துகிற நோக்கமே இல்லாமல் ஒருவரை திட்டுவது, அடிப்பது அப்படிங்கிறது வேறு. அவங்களே அதை ஏற்றுக்கணும். அந்த அடிக்கிறத அவங்க நேசிக்கணும். அன்பின் ஒரு பகுதி தான் அடிப்பது, திட்டுவதெல்லாம் அன்பின் ஒரு பிரிவு. அன்பை வெளிப்படுத்துவதற்கு பல முறைகள் இருக்குது. அதில் ஒரு முறை தான் வந்து அடிக்கிறது, திட்டுறதுலாம். ஒரு உச்சக்கட்ட அன்புன்னு கூட சொல்லலாம். திட்டுறது, அடிக்கிறதுங்கிறது ஒரு உச்சக்கட்ட அன்பு, உச்சக்கட்ட பாசம் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இருக்கும்போது ஒரு ஆண்கள் வந்து பெண்களை அடிக்கிறான்னா அதில் ஒரு மென்மைத்தன்மை இருக்கணும். அவளுக்கு எதுவும் ஆகிடக்கூடாது. அடிக்கிறோம் அப்படிங்கும்போது அவளுக்கு அது அவமானமாக போய்விடக்கூடாது. அவளை திட்டுறோம் அப்படின்னா அது அவளுக்கு அவமானமாக தெரியக்கூடாது அப்படிங்கிற ஒரு அக்கறையோடு அடிக்கணும், அக்கறையோடு திட்டணும். அப்போ வேகமாக அடிக்கக்கூடாது. அப்படின்னாக்கா வேகமாக அடிக்கக்கூடாது. நீ வேகமாக அடிக்கிற அப்படின்னா உனக்கு அவளை பற்றின அக்கறையே இல்லை, அவளுக்கு என்ன வேணாலும் ஆகலாம். அந்த மாதிரி வேகமாக அடிக்கும்போது அவளுக்கு என்ன வேணாலும் ஆகலாம்ல அப்படின்னா அதுதான் அவமானப்படுத்துறது. ஒரு அக்கறை இருக்கணும். நீங்கள் அடிக்கும்போது எதுவும் ஆகிடக்கூடாது. ஒரு அம்மா வந்து பிள்ளையை அடிக்கிறா அப்படின்னா அந்த பிள்ளைக்கு எதுவும் ஆகிடக்கூடாது. கண்மூடித்தனமாக அடிக்கிறா அப்படின்னா கண்ணில் எதா பட்டுரும், பல் உடஞ்சிரும் அப்படின்னா அதுதான் அவமானப்படுத்துறது. அப்போ அடிக்கிறதுல வந்து அவமானப்படுத்துகிற மாதிரி அடிக்கிறதுங்கிறது எப்படின்னா கண்ணு முன்னு தெரியாமல் அடிப்பாங்க. கண்ணு முன்னு தெரியாமல் அடிப்பாங்க. மூக்கிலேருந்து ரத்தம் வந்துடும், மூக்கிலேருந்து ரத்தம் வரும், காதில் அடிபடும், கண்ணம் சவுந்துடும், பல் உடஞ்சிரும், முதுகில் வந்து அந்த தடம் விழுந்துடும், கை தடம் பதிஞ்சிரும். பிள்ளைகளை யாரையோ அடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அதெல்லாம் அவமானப்படுத்துகிற மாதிரி அடிக்கிறது. அந்த மாதிரி அடித்தாலே நமக்கு ஒரு குற்ற உணர்ச்சி வரணும். ஐயோ நம்ம அக்கறையோடு தானே அடித்தோம், இந்த மாதிரி விழுந்துருச்சே, இந்த மாதிரி பல் உடஞ்சிருச்சே, இந்த மாதிரி முதுகில் 5 தடம் பதிஞ்சிருச்சே, அந்த மாதிரி அடிச்சிங்க. அப்போ அடிக்கிறதுங்கிறது வந்து நீங்கள் அடிக்கணும், மென்மையாக அடிக்கணும். உங்களுக்கும் வலிக்கக்கூடாது, அவங்களுக்கும் வலிக்கக்கூடாது, வலிக்கணும் அதில். ஆனால் வந்து காயங்கள் ஏற்படக்கூடாது. அந்த காயம் என்பது அடையாளமாக மாறிவிடும். அப்போ நீங்கள் வந்து அவங்க மேலே அக்கறை இல்லாமல் அடிக்கிறீங்கன்னு அர்த்தம். ஒரு காயம் ஏற்படுவது, ரத்த காயம் ஏற்படுத்துறது, ஊமை காயம் ஏற்படுத்துறது. அப்போ அன்பு இல்லாமல் நீங்கள் அடிக்கிறீங்கன்னு அர்த்தம். உங்கள் அடியில் வந்து அன்பு இல்லை, பாசம் இல்லை, பழி உணர்ச்சி தான் இருக்குது, அவமானப்படுத்தும். அந்த உடம்பை அவமானப்படுத்துகிறீங்க நீங்கள். ஏன்னா அடிக்கிறதுங்கிறது ஒரு அன்பின் உச்சக்கட்டமாக தான் இருக்கணும். தவிர அன்பு இல்லாமல் அடிக்கும்போது தான் இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் வரும். அடிக்கும்போது அது அவமானமாக உணர்வார்கள். அன்பு இல்லாமல் அடிக்கும்போது அந்த அடி வந்து அவமானம் இல்லாமல், இப்போ சூடு போடுறாங்க, அப்போ அதில் அன்பு இல்லை. இப்போ அக்கறைன்னு நினச்சிட்டு அக்கறையாக அடிக்கிறாங்க, அதில் கோபந்தான் இருக்குது, அவங்க நினச்சா மாதிரி இல்லை, சர்வாதிகாரம் தான் அதில் இருக்குது. அதனால் வந்து அடிக்கும்போது நீங்கள் அந்த அடி வந்து ஒரு மனைவியை கணவன் அடிக்கணும். இந்த இயந்திர அறிவியல் உலகில் மனைவியை கணவன் அடிக்க வேணும், கணவனை வந்து மனைவி அடிக்கக்கூடாது. இயந்திர அறிவியல் உலகில், இந்த இயந்திர அறிவியல் உலகில். ஆனால் இந்த இயந்திர அறிவியல் உலகில் அடிக்கணும், ஆனால் அடிக்கக்கூடாது. ஏன் அடிக்கக்கூடாதுன்னா, யாருமே யாரையும் சண்டை போடாதீங்க, சண்டையே போடாதீங்க. அதாவது அடிதடிங்கிற பேச்சுக்கு போகாதீங்க. ஏன் அப்படின்னா அந்த அளவுக்கு நாம் வந்து ஒரு இயந்திர அறிவியல் உலகமும் இயந்திர அறிவியல் உலகத்துக்கும் ஒரு அளவு இருக்குது. அந்த அளவை தாண்டி போயிட்டோம் நம்ம.
இயந்திர அறிவியல் உலகம் என்றால் கூட இதற்கென ஒரு கட்டுப்பாடு இருக்குது. அந்த கட்டுப்பாடு இல்லாமல் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால் இங்கே யாரையும் அடிக்கிறதுக்கே உரிமை கிடையாது. யாரையும் வந்து திட்டுறதுக்கு கூட உரிமை கிடையாது. தனித்தனியாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது நம்ம எப்போ அடிக்கலாம்? இயந்திர அறிவியல் உலகமாக இருந்தால் கூட நாம் அடிப்பதற்கு நமக்கு எப்போது உரிமை இருக்கிறது? ஒரு கணவன் வந்து மனைவியை அடிப்பதற்கு எப்பொழுது அவனுக்கு உரிமை இருக்கிறதுனா, அதற்கு இங்கே நிறைய விஷயம் சரியாக இருக்கணும். என்னென்னா 6 மணி நேரம் மட்டும்தான் வேலை செய்யணும். பணத்தை சம்பாதிப்பதற்காக 6 மணி நேரம் மட்டும்தான் வேலை செய்யணும். மீதி நேரம் எல்லாருமே வந்து அந்த வேலை செய்யக்கூடாது. அதாவது இந்த தொழிலில் பணத்தை சம்பாதிக்கிற வேலை செய்யக்கூடாது. வீட்டுக்கு வந்துடணும். ஒரு குடும்ப வாழ்க்கைக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கணும். ஒரு விளையாடணும். அப்புறம் வந்து கலைப்படைப்பு திறனை வெளிப்படுத்தணும். அப்புறம் வந்து ஆடல் பாடல், அப்புறம் வந்து காதல் பூங்கா, காதலுக்கான சுதந்திரம் இங்கே இருக்கணும். இப்படி சமத்துவம் இருக்கணும். எல்லா வீடும் ஒரே மாதிரி இருக்கணும். எல்லா வீடுகளும் ஒரே அளவோடு இருக்கணும். அப்புறம் வந்து தொழிலில் வந்து தொழிலாளிகள் அனைவரும் முதலீடு செய்வதற்கான வாய்ப்பு அவங்களுக்கு அவங்க செய்கிற தொழில் நிறுவனத்தில் முதலீட்டில் அவங்களுக்கும் பங்கு இருக்கணும் தொழிலாளிகளுக்கு. அதனால் அப்படி பங்கு இருக்கும்போது அந்த தொழில் நிறுவனத்தில் கிடைக்கக்கூடிய லாபத்தில் வந்து அந்த தொழிலாளிகளுக்கு பங்கு போய் சேரும். இப்போ வந்து முதலாளி மட்டுமே எடுத்துகிட்டு போயிடுறாரு. அது காரணம் அவர் தான் முதலீட்டில் முழுமையான பொறுப்பை அவர் தான் ஏற்கிறார். அதனால் அதை காரணம் காட்டி ஒரு நிறுவனத்தில் வந்து 100 பேர் வேலை செய்கிறாங்க. 100 பேர் உழைப்பினால் வந்து அந்த தொழில் நிறுவனத்தில் லாபம் வருது. லாபத்தை முதலாளி மட்டும் ஏன் எடுத்துகிட்டு போகிறாருன்னா, அவர் அந்த தொழில் நிறுவனத்தின் முதலீட்டு பணத்தை அவர் செலவில் தான் அந்த தொழில் நிறுவனத்தை ஆரம்பிச்சிருக்காரு. அவர் கையிலேருந்து தான் பணம் போட்டு அந்த தொழில் நிறுவனத்தை ஆரம்பிச்சிருக்காரு. அதனால் அந்த தொழில் நிறுவனம் என்பது அந்த முதலாளிக்கு சொந்தமாகி விடுகிறது. அதனால் வந்து அந்த தொழில் நிறுவனத்தில் 100 பேர் வேலை செஞ்சாலும் 1000 பேர் வேலை செஞ்சாலும் அந்த 1000 பேர் உழைப்பினால் வந்த லாப பணத்தை இந்த முதலாளி மட்டுமே எடுத்துகிட்டு போயிறார். அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா, முதலீட்டில் தொழிலாளர்களுக்கு பங்கு இருக்கணும். முதலீடு செய்வதில் அந்த ஒரு நிறுவனம் வந்து ஆரம்பிக்கப்படுகிறது, நிறைய 1 கோடி ரூபாய் செலவழித்து ஆரம்பிக்கப்படுகிறது என்றால், அந்த தொழில் நிறுவனத்தில் 100 பேர் வேலை செய்கிறாங்க அப்படின்னா 100 பேரும் ஆளுக்கு 1 லட்ச ரூபா கொடுக்கணும் முதலீடு. அந்த நிறுவனத்தை ஆரம்பிப்பதற்கான ஒரு முதலீடு 1 கோடி ரூபாய் அப்படின்னா, அங்கே 100 பேர் வேலை செய்கிறாங்க அப்படின்னா அந்த 100 பேரும் அந்த முதலீட்டில் பங்கெடுக்கணும். ஆளுக்கு 1 லட்சம் போட்டு அந்த முதலீட்டில் பங்கெடுத்து கொள்ள வேண்டும். அப்போ தான் அந்த நிறுவனத்தில் வருகிற லாபத்தை வந்து ஆளுக்கு 1 லட்சம் போடக்கூடாது. அந்த தொழிலாளியோட தகுதி, கல்வி தகுதி, திறன், அதன் அடிப்படையில் தான் அவங்க வந்து முதலீடு செய்யணும். எல்லோரும் 1 லட்சம், இப்போ மேனேஜரும் 1 லட்சம் போடுவார், வாட்ச்மேனும் 1 லட்சம் போடுவார் அப்படின்னா, அப்புறம் லாபத்தை எல்லாத்துக்கும் அப்போ மேனேஜருக்கும் லாபத்தில் ஒரே மாதிரியான அளவு, வாட்ச்மேனுக்கும் ஒரே அளவு கொடுக்க வேண்டியிருக்கும். அப்போ அவங்களுடைய கல்வி தகுதி, அவங்களுடைய திறமை, அதன் அடிப்படையில் தான் வந்து அவங்க அந்த நிறுவனத்தின் முதலீட்டில் பங்கெடுக்கணும். இப்போ ஒரு மேனேஜர் வந்து 2 லட்சம் வந்து போடுறாரு அந்த நிறுவனத்தின் முதலீட்டில். 1 கோடி ரூபாய் முதலீட்டில் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு தொழில் நிறுவனத்தில் ஒரு மேனேஜர் வந்து தனது பங்காக அந்த நிறுவனத்தை ஆரம்பிப்பதில் 2 லட்ச ரூபா முதலீடு செய்கிறார் அப்படின்னா, அந்த நிறுவனத்தில் வேலை செய்கிற ஒரு வாட்ச்மேன் வந்து ஒரு 25,000 ரூபா தான் கொடுக்கணும். ஏன்னா அந்த வாட்ச்மேனோட கல்வி தகுதி, அவருடைய திறமை, தொழில் திறமை அப்படி தான் இருக்குது. அதனால் 25,000 ரூபா கொடுக்கணும். மேனேஜர் வந்து 2 லட்ச ரூபா கொடுக்கணும். அப்போது 2 லட்ச ரூபா முதலீடாக கொடுக்க வேண்டும். அப்போ அந்த தொழில் நிறுவனத்தில் வருகிற லாபம் என்பது அவர் எவ்வளோ முதலீடு செஞ்சிருக்காரோ அதன் அடிப்படையில் அவருக்கு கொடுக்கப்பட வேண்டும். அந்த மேனேஜருக்கு ஒரு அதிக லாபமும், அந்த வாட்ச்மேனுக்கு அதை விட குறைந்த லாபமும் கொடுக்கப்பட வேண்டும். இதுதான் வந்து இந்த மாதிரியெல்லாம் நம்ம வாழ்ந்திருந்தால் தான் நியாயமாகவும் நேர்மையாகவும் நம்ம வாழ்ந்திருக்கணும். பொது உடைமை நடைமுறை இங்கே இருந்திருக்கணும். அப்போ தான் வந்து ஒரு கணவன் வந்து மனைவியை அடிப்பதற்கு உரிமை உடையவனாக இருக்கிறான். அந்த உலகம் என்பது அன்பு நிறைந்த உலகம், மனிதத்தன்மை நிறைந்த உலகமாக இருந்திருக்கும். அப்போ தான் இந்த மாதிரி ஆண்கள் வந்து பெண்களை அடிக்கிறத வந்து எல்லாரும் அனுமதிப்பாங்க, ஏற்றுக்குவாங்க. தப்பு இல்லை, அக்கறையோடு அடிக்கணும். அவமானப்படுத்துகிற மாதிரி அடிக்கக்கூடாது, காயங்கள் ஏற்படுற மாதிரி அடிக்கக்கூடாது, ரத்தம் வர மாதிரி அடிக்கக்கூடாது, பல்லு உடஞ்சி போகிற மாதிரி அடிக்கக்கூடாது, சதை கிழிஞ்சு போகிற மாதிரி அடிக்கக்கூடாது. அடிக்கும்போது எதுவும் ஆயிடக்கூடாது, அந்த கட்டுப்பாட்டை உணர்ந்து அடிக்கணும். அடித்தா தடம் தெரியக்கூடாது. வேகமாக அடிக்கிறவங்களுக்கும் அடித்தாக்கா வந்து வேகமாக அடிக்கக்கூடாது. அது மாதிரிலாம் மெதுவாக அடிக்கணும். சும்மா ஒரு கோபத்தை வெளிப்படுத்துகிறோம், அவ்வளோதான்.
அப்போது அதை வந்து ஏற்றுப்பாங்க, பெண்கள் ஏற்றுப்பாங்க. பெண்கள் கூட சொல்லுவாங்க, ஆண்கள்னால் அடிக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனால் எப்படி அடிக்கணும், அதைத்தான் அவங்க அடிக்கணும்னு சொல்கிறாங்கன்னா, கண்ணு முன்னு தெரியாமல் அடிக்கணும்னு அவங்க சொல்லலை. அடிக்கணும் அவ்வளோதான், திட்டணும் அவ்வளோதான். திட்டாத ஒரு கணவனை, அடிக்காத ஒரு கணவனை நிறைய பெண்கள் இந்த இயந்திர அறிவியல் உலகில் விரும்புவதில்லை. அதனால் இப்போ வாழ்ந்துட்டு இருக்க நம்ம இயந்திர அறிவியல் உலகம் இருக்குல்ல, இதில் வந்து நேர்மை கிடையாது, நீதி கிடையாது, ஏகப்பட்ட ஏற்றத்தாழ்வு. ஒரு ஒரு பெண்களை வந்து அடக்கி ஒடுக்கிற உலகம் இது. அதனால தான் பெண்களை அடிக்கக்கூடாதுங்கிறாங்க. பெண்களை ஏன் ஒரு கணவன் அடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறான்னா, இது வந்து அடிமைத்தனமான உலகம். பெண்களை வந்து அடிமைப்படுத்துகிற நோக்கத்தில் அடிக்கிறாங்க, அதனால தான் அடிக்கக்கூடாதுன்றாங்க. ஏன் பெண்களை அடிக்கக்கூடாது, ஏன் அப்படி கணவன் வந்து ஏன் பெண்களை அடிக்கக்கூடாது அப்படின்னா, கணவன் வந்து மனைவியை அடிப்பதற்கான நோக்கம் என்பது இங்கு தவறாக இருக்கிறது. அடிமைப்படுத்துறது தான் பெண்களை அடிப்பதற்கான காரணமாக இருக்கிறது. பெண்களை அவமானப்படுத்துவது தான் பெண்களை திட்டுவதற்கான, ஒரு கணவன் தனது மனைவி திட்டுறான்னா அதுக்கு வந்து காரணம் அந்த பெண்ணை அவமானப்படுத்துவது அவனுடைய நோக்கமாக இருக்கிறது, அந்த கணவனின் நோக்கமாக இருக்கிறது. அதனால தான் அது கூடாதுங்கிறாங்க. அது வந்து கூடாது, நீ பெண்ணை அவமானப்படுத்துகிற நோக்கத்தில் நீ அடிக்கிற, அடிமைப்படுத்துகிற நோக்கத்தில் அடிக்கிற, அவளுடைய சுதந்திரத்தை பறிக்கிற நோக்கத்தில் அவளை அடிக்கின்றாய், திட்டுகின்றாய், ஆதலால் உனக்கு அடிப்பதற்கு உரிமை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆண்களை ஏன் கட்டுப்படுத்துகிறாங்க அப்படின்னா, ஆண்களின் நோக்கம் தவறாக இருக்கிறது. ஆண்களிடம் அன்பு இல்லை, ஆண்களிடம் பாசம் இல்லை, பெண்கள் மீது பாசம் இல்லை. அவளுடைய நோக்கம் வேறாக இருக்கிறது. அடிமைப்படுத்த வேண்டும், அவளை ஒடுக்க வேண்டும், அவளை வந்து அழிக்கணும், அவளுடைய சந்தோஷத்தை அழிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அவளுடைய சுதந்திரத்தை பறிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதனால தான் ஆண்களை அடிக்கக்கூடாதுங்கிறாங்க. அப்படி அடிக்கும்போது தான் பெண்கள் வந்து நீங்கள் எதிர்த்து நில்லுங்க, திருப்பி அடிங்க அப்படிங்கிறாங்க. பெண்களை வந்து நீங்கள் அடி வாங்கிட்டு அப்படி அடிக்கிறான் ஒரு ஆண் வந்து, உன்னை அடிமைப்படுத்தணும், அவமானப்படுத்தணும்னு ஒரு ஆண் வந்து, உன்னுடைய கணவன் வந்து உன்னை வந்து அடிக்கிறான், உன்னை அவமானப்படுத்த வேண்டும், உன்னை அடக்க வேண்டும், உன்னை அடிமைப்படுத்த வேண்டும் என்று நினைத்து கொண்டு ஒரு ஆண் வந்து உன்னை அடிக்கிறான், உன்னுடைய கணவன் உன்னை அடிக்கிறான்னா அவனை நீ திருப்பி அடி அப்படிங்கிறாங்க. அப்போ அது திருப்பி அடிக்கிறது தான் சரி, அதுதான் சண்டை. இப்போ கணவன் மனைவி சண்டை போடுறாங்கள்ல, ஏன் சண்டை போடுறாங்கன்னா, கணவன் மனைவியை எப்படி அடிக்கிறான் அப்படின்னா, அவளை அடிமைப்படுத்தணும், அவமானப்படுத்தணும், அக்கறையே இல்லாமல் அடிக்கிறான், கண்ணு முன்னு தெரியாமல் அடிக்கிறான், குடிச்சு போட்டு வந்து கண்ணா பின்னான்னு அடிக்கிறான், கெட்ட வார்த்தையை போட்டு திட்டுறான், பக்கத்து வீட்டுக்காரங்களாம் பார்க்குறாங்க. அப்போ அவளுக்கு எவ்வளோ அவமானமாக இருக்கும். அப்படி இருக்கும்போது அப்போ அவள் என்ன பண்ணுவான், அவளும் திருப்பி அடிப்பா. அப்போ உனக்கு மரியாதை கிடையாது, உனக்கு வந்து மரியாதை கிடையாது. அதனால தான் வந்து ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இடையில சண்டைலாம் வருது. ஆண்களும் பெண்களும் ஒருத்தர் அடிச்சுக்கிறது, திட்டிக்கிறது, அவமானப்படுத்திக்கிறது, அசிங்கப்படுத்திக்கிறது, அப்புறம் சமாதானமாகறதுக்கு ஈஸியாக இருக்குது. அதனாலே வந்து என்ன பண்ணுறாங்க, சண்டை போட்டுக்கிறாங்க. சண்டை போட்டால் சமாதானம் ஆகிக்கலாம், எவ்வளோ வேணாலும் சண்டை போடுங்க, சமாதானம் ஆகிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலையை வந்து ஏற்றுக்கிட்டாங்க. சண்டை வரும், சரி கட்டுப்படுத்த முடியல, தகாத வார்த்தையில் பேச வேண்டியிருக்கு, அப்புறம் சமாதானம் ஆகிக்கலாம், சாரி சொல்லிக்கலாம், தெரியாமல் பண்ணிட்டேன் அது அப்படின்னு ஏதாவது சொல்லி சமாளிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தப்பு ஒரு குற்றத்தை செய்துவிட்டு மன்னிப்பு கேட்டுக்கொள்ளலாம். மன்னிப்பு கேட்டால் சரியாக போயிடும். கொண்டால் பாவம் திண்டால் போச்சுன்ற மாதிரி. அதனால் வந்து குற்றம் செய்து சாரி கேட்டால் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அது மாதிரி புருஷன் பொண்டாட்டி சண்டை அப்படிங்கிற மாதிரி நம்ம அதை கொண்டு போகிறோம். புருஷன் பொண்டாட்டின்னா இப்படி தான் இருப்பாங்க போலுங்க அப்படிங்கிற மாதிரி. அப்போ ஆண் பெண் வன்முறை இது புருஷன் பொண்டாட்டிக்கு இடையில மட்டும்தான் கிடையாது. ஏன் வந்து சரி கணவன் வந்து அடிமைப்படுத்துகிற நோக்கத்தில் ஒரு பெண்ணை அடிக்கிறான், அவனுக்கு ஏன் அப்படி ஒரு எண்ணம் வருது, அவளை ஏன் அடிமைப்படுத்தணும், அவன் மேலே ஏன் அவ்வளோ கோபம், அவ்வளோ பழி உணர்ச்சி ஏன் ஒரு ஆணுக்கு பெண் மீது, ஒரு கணவனுக்கு மனைவி மீது, அல்லது ஆண்களுக்கு பெண்கள் மீது ஏன் அப்படி ஒரு பழி உணர்ச்சி, ஏன் வந்து அடிமைப்படுத்துகிற நோக்கம் ஏன் உள்நோக்கமாக அது உள்நோக்கம் வந்து ஏன் இருக்குது ஆண்களுக்கு அப்படின்னு பார்த்தா, சின்ன வயசில் பெற்றோர்களால் குழந்தைகள் வளர்க்கப்படுகிற முறை இருக்குல்ல, அதுதான் இங்கே தப்பு. சின்ன வயசில் பெற்றோர்கள் எப்படி வளர்க்குறாங்க, நீ அடித்து வளர்க்கணும், அவங்க ஒரு கொள்கை வச்சுருக்காங்க, பிள்ளைகள்னால் இப்படி தான் அடித்து வளர்க்கணும், திட்டி வளர்க்கணும், கெட்ட வார்த்தை போட்டு வளர்க்கணும், அவமானப்படுத்தி வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அப்பா 2 பேர் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, குழந்தைகளை, அது ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, அடித்து அவமானப்படுத்தி திட்டி வளர்க்குறாங்க. ஊட்டச்சத்துள்ள உணவுகள் கொடுப்பதில்லை. கடந்த காலங்கள்லாம் வறுமையில் இருந்தாங்க பெரும்பாலான குடும்பங்கள்லாம்.
கடந்த ஒரு 300 வருஷத்துக்கு 300 வருஷங்களாக மனித வாழ்க்கையில் வந்து வறுமை அதிகமாக இருந்தது. அதனால் ஊட்டச்சத்துள்ள உணவுகள் கிடைக்கல. அதனால் வந்து அப்புறம் அடித்து வளர்க்குறது. ஏன்னா கடந்த காலங்களில் வந்து அடித்தா தான் வந்து அந்த அடிதடி வந்து ஒரு வாழ்க்கை முறை ஆயிடுச்சு. கடந்த காலங்களில் போரிடணும், சண்டை போடணும், உடல் வலிமையானவர்கள் தான் வந்து வீரர்கள். சண்டை போடுறவங்களுக்கு இந்த அடிதடிங்கிறது ஒரு சகஜமான ஒரு விஷயமா இருக்கணும். அடித்தா வந்து அடியை வந்து ஏற்றுக்கணும். அதாவது சண்டை போடும்போது அடிக்க வேண்டியிருக்கும், காயம்பட வேண்டியிருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் நினச்சி நீ கவலைப்படக்கூடாது. இந்த மாதிரியான வாழ்க்கை முறை நீ ஏற்றுக்கணும், சண்டை போடுற வாழ்க்கை முறை ஏற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்கான பயிற்சி என்ன பண்ணுறாங்க, பெற்றோர்கள் சின்ன வயசுலேயே கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அவன் அடித்து வளர்க்குறாங்க. ஏன்னா கடந்த காலங்களில் பார்த்திங்கன்னா வீட்டில் ஒருத்தர் வந்து நீங்கள் போரிட போகணும். எல்லாம் நாடு சிற்றரசு அப்படின்னு இருக்கும்போது வீட்டில் ஒருத்தர் வந்து போர்னு வரும்போது வீட்டில் ஒருத்தர் வரணும். அப்போ எப்போ வேணாலும் போர் வரும். அப்போ அந்த மாதிரி ஒரு அமைதியற்ற ஒரு வாழ்க்கை முறையில் அப்புறம் வந்து போர் மட்டும் வராது, அப்புறம் ஜாதிகளுக்கு இடையில் சண்டை அந்த மாதிரி வரும். பக்கத்து தெரு குடும்பத்துக்கு இடையிலே சண்டை. ஆக யார் உடல் வலிமை உடையவங்க தான் வந்து பெரியவர்கள், வலிமையானவர்கள் அப்படிங்கிற கருத்து வந்துருச்சு. ஒருத்தர் இடையூறு செய்கிற ஒரு வாழ்க்கை முறை வந்துருச்சு. இன்னொருத்தர் வந்து இன்னொருத்தரை இடையூறு செய்கிற மாதிரியான ஒரு வாழ்க்கை முறை. இடையூறு செஞ்சு யார் ரவுடி யார் பெரிய ஆள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வாழ்க்கை முறையில் அதற்கான பயிற்சியை வந்து பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு கொடுக்குறாங்க. சின்ன வயசுலேயே குழந்தைகளை அடித்து வளர்க்கலன்னா அந்த குழந்தைகளுக்கு பிற்காலத்தில் அடிதடினாலே ஒரு பயம் வரும், வன்முறைனாலே பிடிக்காது, அலர்ஜி ஆகிடும். அது வந்து இயற்கையான பண்பு தான். ஆனால் அந்த வன்முறைனாலே பிடிக்காதுங்கிறது ஒரு இயற்கையான பண்பு தான். இருந்தாலும் அந்த இயற்கையான பண்பு தற்போதுள்ள உலகத்துக்கு ஒத்து வராது. பசங்க அந்த மாதிரி வளர்ந்துடக்கூடாது. அடிதடின்னா அது வந்து வெறுத்துடக்கூடாது. அடிதடியை வந்து ஏற்றுக்கணும். சாவு காயங்கள் ஏற்படும், இதெல்லாம் ஏற்றுக்கணுங்கிறக்காக சின்ன வயசில் பெற்றோர்கள் அடித்து வளர்க்குறாங்க பிள்ளைகளை. அந்த காலத்தில் அது தேவையாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிட்டு அவங்க அடித்து வளர்க்கும் போது அவங்க அடியை ஏற்றுக்கிறாங்க. அடிங்கிறது சகஜம். அம்மா அப்பா அக்கறையோட அடின்னா அதில் அக்கறை இருக்குது போலுங்க, அன்பு இருக்குது போலுங்க. அம்மா அப்பாவே அடிக்கிறாங்களே, அவங்க தானே நம்பிக்கைக்குரியவர்கள். அவங்களே நம்மளை அடிக்கிறாங்கன்னா அடிங்கிறது சரிதான், திட்டுறது சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வளர்கிறாங்க. ஆண் குழந்தைங்களும் வளர்கிறாங்க, பெண் குழந்தைங்களும் வளர்கிறாங்க. இதுக்கிடையில் வந்து பெற்றோர்கள் மேலே ஒரு பழி உணர்ச்சியும் ஏற்படுது. இந்த மாதிரி அடித்து வளர்க்கும்போது ஒரு பழி உணர்ச்சி வரும் பெற்றோர்கள் மீது. சின்ன வயசாக இருக்கிறதுனால தானே நீ என்ன அடிக்கிற, வளர்ந்தா பாரு நான் உன்னை என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெற்றோர்களை மனசுக்குள்ளே அந்த குழந்தைகளாக இருக்கிறவர்கள் மனசுக்குள்ளே ஒரு கோபத்தை வச்சுக்கிட்டே தான் வளருவாங்க. அதான் தோளுக்கு மேலே வந்தால் அடிக்க மாட்டாங்க, ஏன்னா திருப்பி அடிப்பான். அதனால் பெற்றோர்கள் என்ன பண்ணுவாங்க, பயந்து பதுங்கிடுவாங்க. இப்போ பெண்கள் தான் வந்து தொடர்ந்து அடி வாங்குவாங்க. ஏன்னா பெண்கள் தோளுக்கு மேலே வளர்ந்தாலும் திருப்பி அடித்தா அவங்க அடிக்கிற அடியை வலிக்காது, அதாவது அடிக்க மாட்டாங்க, பயந்துட்டு அடிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் மட்டும் தோளுக்கு மேலே வளர்ந்தாலும் அடிபட்டுக்கிட்டே இருந்தாங்க. பெற்றோர்கள்ட்ட அடிபட்டுக்கிட்டு இருந்தாங்க, அப்புறம் கணவன்கிட்ட அடிபட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து இந்த மாதிரி அடிபட்டு வளர்கிற பெண் குழந்தைகள் என்ன பண்ணுவாங்கன்னா, அப்போ பெற்றோர்களை எதிர்த்து பேசுவாங்க. எப்படி பேசணும்னு தெரியாமல் பேசத்தான் செய்வாங்க. அப்படி பேசுகிறது பார்த்தா அது வன்முறையை தூண்டுற மாதிரி தான் இருக்கும், மீண்டும் கோபத்தை தூண்டுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அவங்க பெற்றோர்கள் வந்து பெண் குழந்தைகளை அமைதியாக வளர்த்துருக்கணும். அமைதியாக வளர்த்தா தான் அந்த குழந்தைகளுக்கு எப்படி பேசணும் அப்படின்னு தெரியும். நீங்கள் அடித்து வளர்க்கும்போது அதுக்கு பதில் பேச தான் செய்வாங்க, அதற்கான எதிர்ப்புகளை தெரிவிக்க தான் செய்வாங்க. அதுவே அவர்களுடைய இயல்பாக மாறிடும். அப்போ இயல்பாகவும் அது அவங்களுடைய குணமாக மாறிடும். அதுக்கு பெற்றோர்கள் வந்து அமைதியாக வளர்த்தா தான் அந்த பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, ஆண் குழந்தையாலும் சரி, ஒரு நல்ல வார்த்தைகளை கற்றுப்பாங்க, அன்பை கற்றுப்பாங்க. ஆனால் அந்த காலத்தில் வந்து அதற்கான வாய்ப்பு இல்லை. மனித வாழ்க்கை முறையே ஒரு வன்முறை களமாக இருந்தது, போர்க்களமாக இருந்தது. அடிக்கடி போர் வரும். இதனால் வந்து அடித்து வளர்ப்பாங்க. அடித்து வளர்க்கும்போது அதற்கு எதிராக குழந்தைகள் பேசி பழகியே வாழ்வாங்க. அப்போ அதுதான் வந்து வாழ்க்கை முறையாக மாறிவிட்டது. அப்போ அப்படிப்பட்ட பெண் குழந்தைகள் பிற்பாடு கல்யாணம் பண்ணும்போது புருஷன் வந்து அடிக்கும்போது இப்படி தான் பேசணும், அடித்தா இப்படி தான் பேசணும், இப்படி பேசினா திரும்ப அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆண் குழந்தைகள் அடிப்பாங்க. அது இந்த ஆண் குழந்தைகள் இந்த இதுக்கெல்லாம் என்ன குழந்தை வளர்ப்பு ரொம்ப முக்கிய காரணமாக இருக்குது. அதாவது வன்முறைக்கு வந்து கடந்த காலங்கள்லையும் சரி, இப்போ ஆண்களின் சர்வாதிகார உணர்ச்சிக்கு குழந்தை வளர்ப்பு முறை மிக மிக முக்கிய காரணம். அதான் காரணம். பெற்றோர்களுடைய வளர்ப்பு முறை தான் காரணம். குறிப்பாக அந்த தாயோட வளர்ப்பு முறை தான் காரணம். ஆண் வந்து சர்வாதிகாரியாக மாறுவதற்கு. ஏன்னா அடி தாங்க முடியாமல், பெற்றோர்களுடைய அடி தாங்க முடியாமல் ஒரு கட்டத்தில் ஆண் வந்து எதிர்த்து திருப்பி அடிக்கும்போது பெற்றோர்கள் அப்போ தான் அடங்குறாங்க.
அடிக்கிறது நிறுத்துகிறாங்க, பயப்படுறாங்க. அப்போ தான் அந்த ஆண் குழந்தைகள் இதை கவனிக்கிறாங்க. திருப்பி அடித்தாதான் இவங்க அடங்குவாங்க. நம்ம சின்ன பையனாக இருந்து நம்ம அடி வாங்கிட்டே இருந்தோம், அம்மா அப்பாட்ட, அப்புறம் உறவினர்கிட்ட, சுற்றிக்கிட்ட, அண்ணன் தம்பிகிட்ட எல்லாத்தையும் அடி வாங்கிட்டே இருந்தோம். திருப்பி அடிக்கும்போது தான் நம்மளை பார்த்து பயப்படுறாங்க. பெற்றோர்கள்லாம் பயப்பட்டு அடியை நிறுத்துகிறாங்க, அதனால் திருப்பி அடிக்கணும் அப்படிங்கிற அந்த கருத்து அவனுக்கு பதிவாகிடுது. அவனால் முடியுது, அதனால் அடிக்கிறான். அப்புறம் பெற்றோர்களை நிறுத்திடுறாங்க. அப்புறம் அவனுக்கு மனைவின்னு ஒரு பொண்ணு வரும்போது மனைவி அடிக்க ஆரம்பிச்சிடும். பெற்றோர்கள் மீது உள்ள அந்த கோபம் மூளையில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அடிக்கணும், அடித்தாதான் நம்ம. அது மாதிரி மனைவியும் அதே மாதிரி தான் பேசுவாங்க. ஏன்னா அவங்க அப்படி தான் வளர்க்கப்பட்டிருக்காங்க, சும்மா அந்த மாதிரி பேசி வளர்க்கப்பட்டிருக்காங்க. மனைவி ஆண் சர்வாதிகாரியாக மாறுகிறான் பெற்றோர்களுடைய வளர்ப்பு முறையினால். பெண் அடிமைகளாக மாறிவிடுகிறார். பெற்றோருடைய அடிக்கு பயந்துக்கிட்டு விழுந்துக்கிட்டே இருக்குது. குழந்தை வளர்ப்புங்கிற பேரில் பெற்றோர்கள் பெண் குழந்தைகள் மீது அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கு நிறைய பேர் சப்போர்ட். பெண்கள் அடித்து கடைசியில் அவங்க பயந்து ஒடுங்கி அடிமையாகிடுறாங்க. ஆண்கள் திருப்பி அடிக்க ஆரம்பிச்சிடறான். அவன் சர்வாதிகாரியாக மாறிடுறான். பெண்கள் மீது அவனுக்கு ஒரு பழி உணர்ச்சி, தாய் மீதான அந்த பழி உணர்ச்சி பெண்கள் மீதான பழி உணர்ச்சியாக மாறுது. அதனால் அவன் சர்வாதிகாரியாக மாறுறான். பெண்கள் அடிமையாகிறாங்க. அதனால் அடிச்சுக்கிட்டே இருக்கணும், சண்டை போட்டே இருக்கணும், அடிச்சுக்கிட்டே இருக்கணும், திட்டிகிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு வழக்கத்துக்கு வரான். அதுக்கு பதில் சொல்லிகிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பதில் சொல்லி எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டே இருக்கணும். அந்த ஆணின் கோபத்தை, சர்வாதிகார உணர்ச்சியை தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். அதுதான் பெண் அடிமைகளான அந்த பெண்களுடைய வேலை. பெண் அடிமைகளாக்கப்பட்ட அந்த பெண்களுடைய வேலை வாழ்க்கை முறையாகவும் இயல்பாகவும் மாறிவிடுகிறது. இப்படி தான் ஆண்கள் ஏன் சர்வாதிகாரியாக ஆகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்கள் மீது குற்றம் சாட்டிடுவது. பெண்கள் தான் இதற்கு காரணம். ஏன்னா பெண்கள் தான் குழந்தைகளுக்கு அப்பாவை விட அம்மாங்கிற உறவு தான் எல்லாவற்றுக்கும் பொறுப்பேற்க வேண்டும். குழந்தை நல்ல வளர்த்தினாலும் சரி, நல்லவரானாலும் சரி, கெட்டவரானாலும் சரி, அதுக்கு அம்மா தான் காரணம். ஏன்னா குழந்தை பிறக்கும்போது அது நல்லவராகவும் பிறக்கவில்லை, கெட்டவராகவும் பிறக்கவில்லை. அந்த குழந்தையின் மூளையில் எதுவும் பதிவு செய்யப்படவில்லை, இந்த உலகத்தை பற்றி எதுவும் பதிவு செய்யப்படவில்லை. அப்புறம் தாய்க்கும் அந்த குழந்தைக்குமான அந்த உறவு முறை, உரையாடல்கள், இதெல்லாம் அந்த மூளையில் பதிவு செய்யப்படுகிறது. தாயை புரிந்து கொள்வதன் மூலம் இந்த உலகத்தை அந்த குழந்தை புரிந்து கொள்கிறது. அது மாதிரி தந்தையும் புரிஞ்சுக்கிறனாலையும் இந்த உலகத்தை புரிந்து கொள்ளும். ஏன்னா இவங்க 2 பேரும் நம்பிக்கையான ஆட்கள். இவங்களே தாய் தான் ரொம்ப நம்பிக்கையானவங்க. அப்போ இந்த தாய்க்கும் இந்த குழந்தைக்கும் இடையிலே நடக்கிற அந்த உரையாடல்கள், உறவு முறைகள், புரிதல்கள் எல்லாம் கடந்து அந்த தாயை ஏற்றுக்கிறது, சகிச்சுக்கிறது எல்லாம் பண்ணும்போது தான், எல்லாத்தையும் கடந்து வரும்போது அந்த குழந்தைக்கு ஒரு புரிதல் வருது. என்ன புரிதல் அப்படின்னா, குழந்தைய தாய் எப்படி அந்த குழந்தைய வளர்க்குறாங்களோ அதன் அடிப்படையில் அந்த குழந்தைக்கு தாயை பற்றிய ஒரு புரிதல் ஏற்படுகிறது. தாய்னா எப்படிப்பட்டவ, தாய் எனும் பெண்கள் எப்படிப்பட்டவங்க, நல்லா வளர்த்துருந்தா நல்லவான்னு சொல்லுவான். தாய் நல்ல அன்போட அக்கறையோடையும் அவமானப்படுத்தாமல் குழந்தைகளோட தேவைகளை புரிஞ்சுக்கிட்டு வளர்த்தாங்கன்னா அந்த குழந்தைகள் பெண்கள் நல்லவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பெண்கள் உயர்வானவங்க, அம்மா தான் எல்லாத்துக்கும் விசுவாசமாக இருப்பாங்க. அவங்க அடித்து அவமானப்படுத்தி வளர்த்துருந்தாங்கன்னா பெண்கள் எதிரானவங்க. அவங்கள அடித்து தான், அடிமைப்படுத்தி தான் வைக்கணும், அவங்கள சுதந்திரமாக விடக்கூடாது, அவங்கள உண்டு இல்லைன்னு பார்க்கணும். நான் சின்ன வயசாக இருக்கும்போது எப்படியெல்லாம் அடித்தாங்க தெரியுமா, தெத்தி அடிப்பாங்க. நான் அழுதுகிட்டே ஓடுவேன். அதனால் 2-3 வாட்டி சூடெல்லாம் வச்சுருக்காங்க எங்கள் அம்மா. அவளை விடக்கூடாது. இப்போ நான் வளர்ந்துட்டேன், அவள் இப்போ அடங்கிட்டா. ஆனாலும் அவன் மேலே எனக்கு இந்த கோபம் இன்னும் இருக்க தான் செய்யுது. அவள் இனிமேல் என்ன பண்ணுறான்னு பாரு, நல்ல இதாக இருந்தால் முதியோர் இல்லத்தில் சேர்த்து விட்ருவேன். அப்புறம் பொண்டாட்டி ஒருத்தி வரப்போகிறா, அவளும் பொம்பளை தானே. அவளை பார்க்கும்போதெல்லாம் பொம்பளைங்க மேலே எனக்கு ஒரு வெறுப்பு வந்துருச்சு. ஆனாலும் கல்யாணம் பண்ணி தான் ஆகணும். எல்லா தேவைகளும் இருக்குது, உடல் தேவை, தாம்பத்திய தேவை எல்லாமே இருக்குது. அதுக்காக நம்ம வெறுத்துட்டு ஓடவும் முடியாது. ஒரேடியாக பெண்கள் இல்லாமலும் முடியாது, ஏற்றுக்கவும். அதே நேரத்தில் பெண்களை விடக்கூடாது, அவளை ஈஸியாக சும்மா விடக்கூடாது. அதனால் பொண்டாட்டிங்கிற வருவாளில் அவளை பார்த்துக்கலாம், அவளை உண்டு இல்லைன்னு பண்ணிடலாம். அப்போ பெண்கள் வரும்போது என்ன நினைப்பாங்க, அவங்களும் ஒரு பெற்றோர்களை பற்றிய ஒரு புரிதலோடு தான், புரிதல் தான் ஆண்களை பற்றிய ஒரு புரிதலாக இருக்கும். பெற்றோர்கள் எப்படி அடித்து அவமானப்படுத்தி வளர்த்தாங்களோ, தன்னை அவமானப்படுத்தி அடித்து வளர்த்தாங்களோ, அப்போ பெண்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, அப்போது இந்த ஆண்களை பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஆண்கள் நம்மளை அடிமைப்படுத்துவாங்க,
அதுக்கு நம்ம வந்து அடங்கி நடக்கணும், ஒடுங்கி நடக்கணும் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் நினைக்கிறாங்க. ஒரு பெற்றோர்களை பெண்கள் எப்படி பார்க்குறாங்கன்னா ஆண்களாக பார்க்கிறார்கள். இப்போ ஆண்கள் வந்து பெற்றோர்கள் எப்படி பார்க்குறாங்கன்னா பெண்களாக பார்க்கிறார்கள். பெண்கள்னால் பெரியவர்கள்னு பேர், பெரியவர்கள் என்று சொல். ஒரு பெண்ணுக்கு வந்து தனது பெற்றோர்கள் என்பது வந்து ஒரு ஆணின் வடிவம், ஆணின் பண்பு உடையவர்கள். தன்னிடம் பணிவாக நடக்க வேண்டிய பெற்றோர்கள் தன்னை அடிக்கிறார்கள், துன்புறுத்துகிறார்கள். ஏன்னா பெற்றோர்கள்னால் பெண்கள்கிட்ட வந்து இயற்கை விதிமுறைப்படி பெற்றோர்கள் வந்து பெண்கள்கிட்ட பணிவாக தான் நடக்கணும், பெண் குழந்தைகிட்ட. அதுதான் பெற்றோருடைய அணுகுமுறை பெண் குழந்தைகளிடம். ஏன்னா பெண் குழந்தைகள் பிறக்கும் போதே பெரியவர்களாக பிறக்கிறார்கள். அவருடைய வயது 120 வயது இயற்கை விதிமுறைப்படி. அப்போது இயற்கை விதிமுறைப்படி பெண்களுடைய வயதை கணக்கிட்டாக்கா அவங்களுடைய வயது பிறக்கும்போது 120. ஆனால் பெற்றோர்கள் அவங்க அம்மாவோட வயசு, அந்த பெண்ணை பெற்றெடுத்த அம்மா ஒரு பொண்ணு இருப்பார்ல அவளோட வயசு, அவளுக்கு ஒரு 20 வயசில் கல்யாணம் ஆகிருக்கும். அப்போ தான் 20 வயசில் தான் இந்த பெண் குழந்தையை பெற்றிருப்பா. அப்படின்னா அவளோட வயசு 100. அப்போது ஒரு பெண் பிறக்கும்போது 120 வயசு போக போக குறையும். அப்படின்னா இந்த ஒரு பெண் குழந்தையின் வயதையும் அந்த பெண் குழந்தையை பெற்றெடுத்தவளுடைய வயதும் என்னவாக இருக்கும்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. இதில் யார் பெரியவங்கன்னு முடிவு பண்ணிக்கோங்க. அப்போது பெற்றவங்க வந்து இந்த பெண் குழந்தையை பெற்றுக்கிறாங்களோ அவங்க வந்து பெண் குழந்தைகிட்ட பணிவாக தான் நடக்கணும், பணிவாக நடக்கணும், வாங்க போங்கன்னு கூப்பிடணும். அப்படியெல்லாம் பணிவாக நடக்க வேண்டியவங்க வந்து நம்மளை அடிக்கிறாங்க. அப்படிங்கும்போது பணிவாக நடக்கிறவங்க யார்? பெண்களின் பார்வைக்கு ஆண்கள் தான் தன்னிடம் பணிவாக நடப்பார்கள். அப்படின்னா பெற்றவங்களை பார்க்கும்போது அந்த பெண் குழந்தைக்கு என்னவா தோணும் அப்படின்னா ஆண்களை பார்ப்பது போல் தோன்றும். ஏன்னா ஆண்கள் தான் பெண்கள்கிட்ட பணிவாக நடந்துப்பாங்க, குழந்தை போல் நடந்துப்பாங்க, வாங்க போங்கன்னு பேசுவாங்க. அதே மாதிரி அந்த பெண் குழந்தைகளை பார்த்து அந்த பெற்றவங்க இருக்காங்களா அம்மா அப்பா, அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த பெண் குழந்தைய பார்த்து வாங்க போங்கன்னு கூப்பிடணும், சொல்லுங்கள் அப்படின்னு தான் கூப்பிடணும், பேர் சொல்லலாம் கூடக்கூடாது. இந்த பெண் குழந்தைகள் பெற்றவங்களே வளர்ப்பாங்க, அடித்து வளர்ப்பாங்க. அப்படி இருக்கும்போது தன்னிடம் அடி வாங்குகிற தனது பெற்றோர்களை பார்க்கும்போது அந்த பெண் குழந்தைக்கு என்ன தோணுன்னா அந்த பெற்றோர்களை பார்க்கும்போது ஆண் குழந்தைகளை பார்க்குற மாதிரி இருக்கும், ஆண்களை பார்க்குற மாதிரி தான் தோணும். அப்போ அந்த பெற்றவங்க வந்து அந்த பெண் குழந்தைகளை வந்து அடித்து வளர்க்கும்போது தன்னை அடிப்பது பெற்றோர்கள் அல்ல, ஆண்கள் தான் அடிக்கிறார்கள். தன்னிடம் பணிவாகவும் குழந்தைகளாகவும் நடந்து கொள்ள வேண்டிய அந்த பெற்றோர்கள் தன்னை அடிக்கிறார்கள், துன்புறுத்துகிறார்கள், அடிமைப்படுத்துகிறார்கள். அப்படிங்கிற அந்த புரிதல் வந்து கடைசியில் என்ன ஆகுனாக்கா ஆண்கள்னால் இப்படி தான் இருப்பாங்க, ஆண்கள்னால் இப்படி தான் அடிமைப்படுத்துவாங்க நம்மளை. அப்போது அவங்ககிட்ட இருந்து நம்ம அடியிலேருந்து தப்பிக்கணும்னா நம்ம அடங்கி நடக்கணும், அடங்கலைன்னா மேலும் மேலும் அடிவிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்களிடம் அடிமையாக இருப்பதை ஏற்றுக்கொண்டு அப்படியே அப்புறம் வராங்க. ஒரு கல்யாணம் ஆகும்போது அப்புறம் அதே மாதிரி அவங்ககிட்ட அடிமையாக நடக்கணும், எப்படியெல்லாம் அடிமையாக நடக்கணும், அவன் எப்பெல்லாம் அடிப்பான் துன்புறுத்துவான் அதன்படி நம்ம அவங்ககிட்ட அடிமையாக நடந்து மேற்படி அடி விடாமல் பார்த்துக்கணும். அதற்கான தொழில்நுட்பத்தை அவங்க அம்மாக்கிட்டேருந்து பெற்றோர்கள்ட்டேருந்து அவங்க கற்றுட்டு வந்திருப்பாள். இந்த மாதிரி மனித உறவு முறை இப்படி அமைஞ்சு போகுது. இப்போ பெற்றவங்க பிள்ளைகளை அடிக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அவர்கள் எளியவர்கள், திருப்பி அடிக்க மாட்டாங்க, வாங்கிப்பாங்க. உடலால் வந்து எளியவர்கள், ஆண் குழந்தைகளும் பெண் குழந்தைங்க ஏன் பெற்றவங்க அடிக்கிறாங்க அப்படின்னா அவர்கள் உடலால் எளியவர்கள், மெலியவர்கள், பலம் குறைந்தவர்கள் இப்போ அப்படின்னு நினச்சிட்டு தான் அவங்கள அடிக்கிறாங்க. ஒரு ஆண் குழந்தை வந்து தோளுக்கு மேலே வளர்ந்துட்டாங்கன்னா அடிக்க மாட்டாங்க, ஏன்னா அவன் திருப்பி அடிப்பான். அப்போ சின்ன பையனாக இருக்கிற வரைக்கும் அடிப்பாங்க. அப்போது இந்த உலகமே என்னென்னா யாரெல்லாம் உடல் அளவில் பலம் குறைந்தவர்களாக இருக்கிறார்களோ அவர்களையெல்லாம் அடிக்கலாம். பெண்கள் அடிக்கலாம், அப்புறம் குழந்தைகள் அடிக்கலாம், ஆண் குழந்தை பெண் குழந்தை அவங்களெல்லாம் அடிக்கலாம், துன்புறுத்தலாம். ஏன்னா இவர்களெல்லாம் உடல் அளவில் பலம் குறைந்தவர்களாக இருக்கிறார்கள். அப்புறம் வந்து பொருளாதாரத்தால் வலிமை நசுக்கப்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், பொருளாதாரத்தில் முன்னேற்றம் அடையாத ரொம்ப தாழ்த்தப்பட்ட மக்கள், அப்புறம் சாதி ரீதியாக தாழ்த்தப்பட்ட மக்கள், இந்த மாதிரியான மக்கள், இவர்களெல்லாம் வலிமை குறைந்தவர்கள், பொருளாதார வலிமை இல்லாதவர்கள். அதனால் இவங்களையும் ஒடுக்கலாம். இவங்கள ஒடுக்குனா யாரும் கேட்க மாட்டாங்க. அதனால் வந்து சுதந்திரமாக நம்முடைய வன்முறை உணர்ச்சியை வெளிப்படுத்துகிற வடிகால்களாக இவர்களை பயன்படுத்தி கொள்ளலாம். யார்? பெண்களை, குழந்தைகளை, அப்புறம் வந்து இந்த மாதிரி பொருளாதார ரீதியாக பின்தங்கியவர்கள், சாதி ரீதியாக பின்தங்கியவர்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள், இவங்களெல்லாம் நம்ம இவர்கள் 3 பேர்கிட்டையும் நம்ம வந்து சுதந்திரமாக, அப்புறம் வயசானவங்க, ஏன்னா இவங்களும் வலிமை குறைந்தவர்களாக இருக்கிறார்கள் உடலளவில். அதனால் இவங்ககிட்டே நம்முடைய வன்முறை உணர்ச்சியை வெளிப்படுத்தலாம், என்ன வேணாலும் திட்டலாம், நம்முடைய வீரத்தை வெளிப்படுத்தலாம். இது வந்து ஒரு பாதுகாப்பு. இந்த குழந்தைகள்கிட்ட, பெண்கள்கிட்ட, அப்புறம் வந்து ஒடுக்கப்பட்டவர்கள், அது மாதிரி பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள், அப்புறம் முதியவர்கள், இவர்களிடமெல்லாம்
நமது வன்முறையை வெளிப்படுத்தும் போது, நம்முடைய வீரத்தை வெளிப்படுத்தும் போது அது பாதுகாப்பாக இருக்கும், பாதுகாப்பானதாக இருக்கும். இவங்க திருப்பி நம்மளை வந்து தாக்கினாலும் பெருசாக பாதிப்பு எதுவும் வராது. அப்போ இங்கே யார் வந்து வலிமையானவர்களாக இருக்காங்க அப்படின்னா, ஒரு 16 வயசுக்கு மேற்பட்ட ஆண்கள், அப்புறம் வந்து ஒரு ஒரு 65 வயசு 70 வயசுக்கு உட்பட்ட ஆண்கள், அதாவது 60 வயசுக்கு உட்பட்ட ஆண்கள், 60 வயசுக்கு கீழே இருக்கிற ஆண்கள், ஒரு 16 வயசுக்கு மேலே இருக்கிற ஆண்கள், அப்புறம் 60 வயசுக்கு கீழே இருக்கிற ஆண்கள், இவங்க தான் வந்து இந்த உலகத்தில் வலிமை வாய்ந்தவர்கள். ஏன்னா இவங்க தான் கொஞ்சம் உடல் ரீதியாக வலிமை உடையவர்களாக இருக்கிறார்கள். இவர்கள் தான் வந்து இவர்களை பார்த்தா தான் கொஞ்சம் மக்கள் பயப்படுறாங்க. மற்றவங்கள பார்த்தா இவர்களை அல்லாத மற்றவர்களை பார்க்கும்போது வீரத்தை வெளிப்படுத்த வேண்டும், இவர்களை அடக்க வேண்டும், ஒடுக்க வேண்டும், அதன் மூலம் தங்களுடைய வீரத்தை வெளிப்படுத்துகிற வடிகால்களாக இவர்களை பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பார்த்தா அந்த மாதிரி தோணும். ஏன் பெண்களை பார்த்தா கேலி செய்ய தோணுதுன்னா, அவங்க உடலளவில் வலிமை குறைந்தவர்களாக இருப்பது போல தோன்றுவதால் இவர்களிடம் நமது வீரத்தையும் வன்முறை உணர்ச்சியும் வெளிப்படுத்துகிற ஒரு வடிகால்களாக இவர்களை பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி ஆசிரியர்கள் ஏன் குழந்தைகளை அடிக்கிறாங்க, பெற்றோர்கள் ஏன் குழந்தைகளை அடிக்கிறாங்க? ஆசிரியர்களுக்கு தன்னுடைய வன்முறை உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவதற்கான ஒரு வடிகால்களாக மாணாக்கர்களை பயன்படுத்திக்கிறாங்க. அது மாதிரி போலீஸ்காரங்க ஏன் குற்றவாளிகளை அடிக்கிறாங்க? தங்களுடைய வன்முறை உணர்ச்சிகளை வெளிப்படுத்துகிற வடிகால்களாக குற்றவாளிகளை பயன்படுத்திக்கிறார்கள். ஆனால் ஆசிரியர்களை தொடவே கூடாது. ஆசிரியர்கள் வந்து மாணாக்கர்களை தொடவே கூடாது. ஒரு வேலை செய்கிற இடத்துல யாருமே ஒருத்தர் தொடக்கூடாது. ஒரு போலீஸ்காரங்களும் வந்து குற்றவாளிகளை தொடக்கூடாது. அப்போ எப்படி குற்றங்களை ஒழிக்க முடியும், அப்போ எப்படி பாடங்களை சொல்லிக் கொடுக்க முடியும் அப்படின்னா, அதற்கு தகுந்தாற் போன்ற ஒரு வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். அதற்கு இங்கே மிகப்பெரிய சீர்திருத்தம் தேவை. வெறுமனே இவ்வளோ குற்றங்கள் நடக்கும், இப்போ தற்போது உள்ள உலகத்தில் வந்து எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, நோய்கள், குற்றங்கள் எல்லாமே இருக்குது. இப்படிப்பட்ட உலகத்தில் போயிட்டு நீ மாணாக்கர்களை ஆசிரியர்களை அடிக்கக்கூடாது, குழந்தைகளை பெற்றோர்களை அடிக்கக்கூடாது, குற்றவாளிகளை போலீஸ்காரங்க அடிக்கக்கூடாதுன்னு சொன்னால் அது யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க. அப்போ ஏற்றுக்கணுன்னா நம்ம அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழணும். ஒரு பொது உடைமை நடைமுறை இங்கு பின்பற்றப்பட வேண்டும். எல்லோருக்கும் ஒரே மாதிரியான வீடு, 6 மணி நேர வேலைவாய்ப்பு, வேலை செய்கிறதுக்கு 6 மணி நேரம் தான் வேலை, தொழிலாளிகளுக்கு முதலீட்டில் பங்கு, அப்புறம் லாபத்திலும் அவர்களது கல்வி தகுதி திறமைக்கு ஏற்றாற்போல் ஒரு பங்கு கொடுக்கணும். இப்படி அப்புறம் சீருடை அணியணும். ஒரே மாதிரியான நிறத்தில் ஒவ்வொரு தினமும் ஒவ்வொரு மாதிரியான சீருடை அணியணும். சும்மா கண்ட ட்ரெஸ்ஸெல்லாம் போடக்கூடாது எப்போதுமே. அதாவது வேலை செய்கிற இடத்துல ஒரு சீருடை, அப்புறம் வேலை செய்கிற இடத்துல விட்டு வெளியே வந்தாச்சுனாக்கா, வீட்டுக்கு வந்தாச்சுன்னா திங்கக்கிழமை ஒரு கலரில் ட்ரெஸ் போடணும். ஆண்கள் பெண்களும் நீ டிசைன் எப்படி வேணாலும் போட்டுக்கோ. அது மாதிரி செவ்வாய்க்கிழமை இன்னொரு கலரில், திங்கக்கிழமை பச்சை கலரில் ட்ரெஸ் போடணும், செவ்வாய்க்கிழமை வந்து அதாவது வேலை செய்கிற இடத்த விட்டு வெளியில் வந்துட்டோம் அப்படின்னு வைங்களேன். இப்போ வேலை செய்கிற இடத்துல எப்போதும் ஒரே ட்ரெஸ் தான் போடணும், ஒரே கலர் ட்ரெஸ் தான் போடணும். அந்த வேலை செய்கிற இடத்த அதே மாதிரி ஒரே மாதிரியான ஒரு வடிவமைப்பு தான் அங்கே பின்பற்றப்பட வேண்டும். வேலை செய்கிற இடத்துல ஒரு ஆண்களுக்கு பேண்ட்டு ஒரு ஷர்ட்டு அப்படின்னா அதுதான், வேட்டிலாம் உடுத்தக்கூடாது. ஆனால் வேலை செய்கிற இடத்த விட்டு நீங்கள் வெளியில் வரீங்க அப்படின்னா, வீட்டுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா திங்கக்கிழமை நீங்கள் பச்சை கலரில் ட்ரெஸ் போடணும், ஆண்களும் பெண்களும். ஆனால் என்ன மாதிரியான ஆடையாக இருந்தாலும் பரவாயில்ல, அது வந்து வேட்டியாக இருக்கலாம், லுங்கியாக இருக்கலாம், அல்லது பெண்கள் புடவையாக இருக்கலாம், அல்லது சுடிதார் இருக்கலாம். புடவை அணிவதற்கு தடை விதித்திடணும். ஏன்னா அது புடவை என்பது பெண்களை அடிமைப்படுத்தக்கூடியது. சுதந்திரமாக நடக்கவோ ஓடவும் முடியாது, உடற்பயிற்சி செய்ய முடியாது புடவை கட்டிட்டு. அதனால் உடற்பயிற்சி செய்ய முடியாது, ஓட முடியாது, விளையாட முடியாது. அதனால் அந்த ட்ரெஸ்ஸுக்கு நம்ம தடை வச்சிடணும். மற்ற ட்ரெஸ்ஸு சுதந்திரமாக ஓடுவதற்கு எளிதாக அனுமதிக்கிற உடைகளை தான் ஆண்களும் பெண்களும் அணியணும். வேட்டி அணிவதற்கு நம்ம தடை வச்சிடலாம். அந்த வகையில் அது மாதிரி லுங்கி போடுறதுக்கு நம்ம தடை வச்சிடலாம், ட்ரௌசர் போடலாம். அது மாதிரி திங்கக்கிழமையான பச்சை கலரில் ட்ரெஸ் போடணும் ஆண்களும் பெண்களும். அது என்ன மாதிரியான ட்ரெஸ்ஸாக வேணாலும் இருக்கலாம், பேண்ட்டாக இருக்கலாம், ட்ரௌசராக இருக்கலாம் ஆண்களாக இருந்தால். அது மாதிரி பெண்களும் சரி, டிஷர்ட்டாக இருக்கலாம், ட்ரௌசராக இருக்கலாம், அல்லது சுடிதாராக இருக்கலாம். அதுமாதிரி பச்சை கலரில் ட்ரெஸ் போடணும், அதான் கணக்கு. பச்சை கலர்லேயும் அந்த நிறம் வேறுபடக்கூடாது. ஏன்னா இதெல்லாம் ஒரே மாதிரி இந்த ஒரு ஏற்றத்தாழ்வே இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த மாதிரி நடைமுறை. அது மாதிரி செவ்வாய்க்கிழமைன்னா நீ ஒரு மஞ்சள் கலரில் ட்ரெஸ் போடணும் ஆண்கள் பெண்களும். செருப்பு கூட அப்படி தான். அந்த மாதிரி புதன்கிழமை அப்படின்னா ஒரு சிவப்பு ஒரு ஏதாவது ஒரு நீல கலரில் ஒரு ட்ரெஸ் போடணும். அப்படி அப்புறம் வந்து புதன்கிழமை வியாழக்கிழமை ஒரு கலரில் ட்ரெஸ் போடணும். அப்புறம் வந்து வெள்ளிக்கிழமை இன்னொரு கலரில் ட்ரெஸ் போடணும். ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை விட்டுறணும், என்ன வேணாலும் போட்டுப்போம். அது மாதிரி ஏதாவது முக்கியமான நாட்கள், விடுமுறை நாட்களில் என்ன வேணாலும் நீங்கள் ட்ரெஸ் போட்டுக்கலாம். அந்த மாதிரி என்ன கலரில் வேணாலும் போட்டுக்கலாம். அந்த மாதிரி விட்டுடலாம். ஞாயிற்றுக்கிழமை தோறும் நீ என்ன கலரில் வேணாலும் ட்ரெஸ் போட்டுக்கலாம். மற்ற நேரம் வந்து என்ன விதிமுறை இருக்கோ அந்த மாதிரி தான் ட்ரெஸ் போடணும்.
இந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் மனிதவர்கள் வந்து ஒரு ஒற்றுமையாகவும் சமத்துவம் என்பது அங்கே கடைபிடிக்கப்படும். அப்படி நிறைய விஷயம் இருந்தால் மட்டும்தான் அது மாதிரி வந்து தாய்மொழியில் கல்வி இருக்கணும். இன்றைக்கி கல்வி கற்பதே முடியலை, பசங்களால் படிக்கவே முடியல. இப்போ பார்த்திங்கன்னா எல்லாம் வந்து தாய்மொழியை எடுத்துகிட்டு ஆங்கிலமயமாக்கிட்டு இருக்காங்க. இன்னும் இங்கே எல்லாம் பசங்கள்லாம் ரொம்ப படித்து சூப்பராக மார்க் எடுத்துகிற மாதிரியும் அவங்க படிப்பு ரொம்ப புரிஞ்சு சீக்கிரமாக அவங்க வந்து பயங்கர அறிவாளி ஆகிடுறாங்க, அறிஞர்கள் ஆகிட போகிறாங்கிற மாதிரியும் ஒருத்தருக்கு நிறைய பேருக்கு வந்து படிப்பு மேலே ஒரு நம்பிக்கையே போச்சு. பசங்களுக்கு படிக்க முடியுங்கிற நம்பிக்கையே போச்சு. எல்லாம் போதைப் பொருள் அப்படி இப்படின்னு திரும்பிட்டாங்க. அதனால் எதிர்காலம் ரொம்ப பயமாக இருக்குது, அச்சுறுத்தலாக இருக்கிறது. நிறைய மாணாக்களுடைய வாழ்க்கையில் மண்ணள்ளி போட்டாச்சு. ஆங்கில வழி கல்வி என்கிற பேரில், அந்நிய மொழி வழி கல்வி என்கிற பேரில் அவருடைய வாழ்க்கையில் மண்ணள்ளி போட்டாச்சு. இன்னும் மண்ணள்ளி போட்டுட்ருக்காங்க. ஒட்டுமொத்தமாக புதைக்கலான்னு சொல்லிட்டு காத்திருக்காங்க. தாய்மொழி தமிழ் வழி பிரிவையே எடுத்துகிட்ருக்காங்க. எங்கேயுமே தமிழ் வழியில் கல்வி இல்லாதவர்களுக்கு பார்த்துட்ருக்காங்க. அரசு பள்ளிகளிலே இப்போ ஆங்கில வழி பள்ளி தான். அந்த ஒரு ஆராய்ந்து எதையும் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அணுகுமுறை இல்லை, கண்மூடித்தனமாக அதுதான் ஒரு அணுகுமுறை. இதுதான் இப்போ நடந்துகிட்ருக்கு. இந்த மாதிரி நிறைய சீர்திருத்தங்களை பண்ணால் மட்டும்தான் நீ குழந்தைகளை அடிக்க வேண்டிய அவசியமே இல்லை. நாம் ஏன் அடிக்கிறோம் அப்படின்னா, நாம் தப்பை நம்ம பண்ணிக்கிட்டு நம்முடைய தப்புக்கு தகுந்த மாதிரி அவங்க வளைஞ்சு கொடுக்கணும். அப்படிங்கும்போது தான் அவன் வளைஞ்சு கொடுக்க மாட்டான். அப்படிங்கும்போது அவங்கள அடிக்கிறோம். நாம் வந்து சரியாக இருந்துட்டோம் அப்படின்னா அவங்களே வந்து அவங்கள அடிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவங்களுக்கே ஒரு சுய பொறுப்புணர்ச்சி இருக்குது. அது 1 வயசு 1ஆவது படிக்கிற பசங்களாக இருந்தாலும் சரி, 1 வயதாக இருந்தாலும் சரி, 2 வயதாக இருந்தாலும் சரி, குழந்தைகளுக்கும் ஒரு சுய பொறுப்புணர்ச்சி இருக்குது. பாராட்டுகளை தான் அவர்கள் விரும்புவார்கள். மற்றவர்கள் நம்மை பாராட்ட வேண்டும் என்று தான் அவர்கள் விரும்புவார்கள். அப்போ அப்போ அப்படி இருக்கும்போது அவர்கள் செய்கிற செயல்களை வந்து நல்ல செயல்களாக அவர்களுக்கு கற்பிச்சிட்டாக்கா அவங்க வந்து மற்றவங்களுடைய பாராட்டை பெறுகிற வேலைகள் தான் அவங்க செய்வாங்க. மற்றவங்க சும்மா இப்போ குழந்தைகள் என்ன வேலை செய்கிறேன்னு தெரியல, ஏதோ ஒன்று நோண்டிகிட்டு இருப்பாங்க. குழந்தைகள்னாலே தேவையில்லாத வேலையை தான் செய்வாங்க அப்படிங்கிற மாதிரி. அப்போ அதனால தான் குழந்தைகளுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நம்ம சொல்லுவோம். பயனுள்ள வேலைகளை குழந்தைகளுக்கு செய்ய கொடுக்கணும். எதுலெல்லாம் நாம் எப்படி பயனுள்ள வேலைகளை செய்கிறோமோ அதே மாதிரி தான் குழந்தைகளையும் பயனுள்ள வேலைகளை செய்ய வைக்கணும். பெற்றோர்கள் என்ன இப்போ சமையல் பண்ணுறாங்களா, சமையலில் வந்து உதவி செய். 1 வயசாக இருந்தாலும் 2 வயசாக இருந்தாலும் கட்டாயப்படுத்தி அந்த குழந்தைகளை நீ வந்து இதை செய், பாத்திரம் கழுவு, ஏதோ ஒன்று கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் பெற்றோர். அது வந்து 2 வயசாக இருக்கும்போது கஷ்டப்படுவாங்க, குழந்தைத்தனமாக செய்வாங்க. 3 வயசாக இருக்கும்போது இன்னும் பெட்டராக செய்வாங்க, இன்னும் நல்லா பண்ணுவாங்க. அது 4 வயசாக இருக்கும்போது இன்னும் நல்லா பண்ணுவாங்க. துணி துவைன்னு சொல்லணும். அம்மா என்ன வேலை செய்கிறாங்களோ அது எல்லாத்தையும் அந்த குழந்தைக்கு கற்றுக் கொடுக்கணும். துணி துவைக்க கற்றுக் கொடுக்கணும், பாத்திரம் கழுவ கற்றுக் கொடுக்கணும். வயசு ஏற அதை சூப்பராக செய்வாங்க. இந்த மாதிரி குழந்தைகளை வந்து அவங்க செய்கிற வேலையை பயனுள்ள வேலையை தான் செய்ய விடணும். சும்மா குழந்தைங்கிறதுக்காக சும்மா விட்டுறக்கூடாது. அப்போ அவங்க சுமைகளாக மாறி விடுவார்கள். இந்த மாதிரி வளர்ப்பு முறை வந்து சரியாக இருந்தால் தான், வளர்ப்பு முறை சரியாக இல்லை, அதனால தான் இவ்வளோ வன்முறைகள்லாம் நடக்குது. குழந்தைகள்கிட்ட வந்து அவங்க சொல்கிற வேலை எல்லாமே குழந்தைகளை எப்படி வளர்க்கணும்னு தெரில. பயனுள்ள வேலைகளை, அதாவது அம்மா வந்து என்ன பண்ணுவாங்க, குழந்தைகளை பார்த்து பாவம் எப்படி அவள் பாத்திரம் கழுவா, எப்படி அந்த குழந்தைகளால் எப்படி கழுவ முடியுமோ அப்படி கழுவுனா போதும், அந்த வேலையை கற்றுக் கொடுங்க, அவ்வளோதான். அவங்க சரியாக செய்யணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. ஒரு குழந்தையால் எப்படி துணி துவைக்க முடியும், இப்படி தான் துவைப்பாங்க. அதை மட்டுமே அவங்க கற்றுக் கொடுங்க. அவங்ககிட்டேருந்து பர்ஃபெக்டாக நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. ஒரு குழந்தையால் எப்படி பாத்திரம் கழுவ முடியும், எந்த மாதிரி காய்கறியில் நறுக்க முடியும், கழுவி தர முடியும், அவங்க என்னென்ன வேலை செய்கிறாங்களோ, வீட்டை பெருக்கிறது குழந்தை எப்படி பெருக்குவாங்களோ அதை கற்றுக் கொடுங்க. அது சுமாராக தான் கற்றுக் கொடுப்பாங்க, அதை செய்வாங்க அந்த வேலையை. அதை நீங்கள் ஏற்றுக்கோங்க. மற்றபடி அந்த குழந்தை சூப்பராக பண்ணணும், இந்த வயசில் எப்படி சூப்பராக பண்ணுவாங்க, சூப்பராக எப்படி வீட்டை பெருக்குவாங்க, துணி துவைப்பாங்க எப்படி அப்படின்னு நினைக்காதீங்க. அந்த குழந்தைகள்கிட்ட இருந்து என்ன கிடைக்குதோ அதை மட்டும் வாங்கிக்கோங்க. அதனால் வந்து இப்போ அந்த குழந்தை வந்து பேசுகிறாங்க, தத்தி பேசுகிறாங்க, சரியாக பேச மாட்டாங்க. அதை நம்ம ரசிக்கிறது இல்லையா, நம்ம ரசிக்கிறோம்ல, அதை சொல்லு இதை சொல்லுன்னு கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கலாம். அது மாதிரி தான் வந்து குழந்தைகள்கிட்ட வேலை வாங்கும் போதும் அவங்க அப்படி தான் செய்வாங்க. குழந்தைத்தனமாக தான் இருக்கும், அதை ரசிக்க பழகணும். வளர சரியாக செய்ய போகிறாங்க. இப்படி பயனுள்ள வேலைகளை குழந்தைகளை செய்ய கொடுக்கணும். இப்போ ஆண் குழந்தைகளை பார்த்தா அவங்க சமைக்கவே தெரியாது, பெருக்கவே தெரியாது, துணி துவைக்கவே தெரியாது, ஊரை சுற்றிட்டு வருவான், சாயந்தரம் வீட்டுக்கு வந்த பிறகு படிப்பான். இதுதான் பெற்றோருடைய வளர்ப்பு முறை. இவ்வளோ மோசமாக இருக்குது. எதையுமே கற்றுக் கொடுக்காம வளர்த்து விட்டுறது. அப்புறம் எதை சொன்னாலும் செய்ய மாட்டாங்க. அதுமாதிரி பெண் குழந்தைகளை பார்த்திங்கன்னா, பெண் குழந்தைகளுக்கு மட்டும்தான் எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்குறாங்க. அதுவும் ஒரு சில வீட்டில் இருக்காது. ஆனால் பெரும்பாலும் பெண் குழந்தைகளுக்கு எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்குறாங்க. அதனால் வந்து அந்த குழந்தைகள் கொஞ்சம் கற்றுக்குறாங்க, அவங்க கொஞ்சம் பொறுப்பாக கூட இருக்காங்க.
ஆனால் கற்றுக் கொடுக்குறங்கிற பேரில் அவங்க அடிமைப்படுத்தவும் செய்கிறாங்க. அடிமைப்படுத்துகிறது கடந்த காலத்தில் அதிகமாக இருந்தது, இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு.